திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிசவேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலரசையா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியரசையா திருவடிகள் போற்றி போற்றி. எந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. உருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாளும் கோளும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். எல்லாம் வல்ல பரம்பொருளினுடைய திருவருட்கருணையினால் நாம் இதுகாரும் திருத்தொண்டர் புராணத்திலே 9 வரலாறுகளை சிந்தித்து 10ஆவதாக எம்பிரான் கண்ணப்ப நாயனாருடைய திருவரலாற்றை சிந்தித்து வருகின்றோம். கண்ணப்ப நாயனார் புராணத்தில் 104வது பாடல் வரை அங்கே பெருமானுடைய திருவருள் நோக்கம் எய்த பெற்று அன்பு உருவமாக நம்முடைய திண்ணனார் மாற்றம் பெற்றார், அன்பு உருவம் ஆனார் என்று நாம் 104வது பாடல் வரை சிந்தித்திருந்தோம். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்துல 752வது பாடல்கள் வரை நாம சிந்தித்திருக்கின்றோம். இதுல 753வது பாடல் பெரிய புத்தகத்துல 163வது பக்கம், 163வது பக்கத்துல, அந்த புத்தகத்துல எத்தனாவது பக்கம் சொல்லுங்க, 104வது பக்கத்துல அந்த பாடல் இருக்கு. 753வது பாடல் எம்பிரான் கண்ணப்ப நாயனார் புராணத்தினுடைய 105வது பாடல் நம்முடைய சிந்தனை. மாகமா திருக்காலத்தி மழை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார். எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேல் செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடி சென்றார், தழுவினார் மோந்து நின்றார். மாகமார் திருக்காலத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகர். திருக்காலத்தி மலையில் இருக்கக்கூடிய ஒரு கொழுந்து, மழை கொழுந்து போல இருக்கக்கூடியவராக நம்முடைய சிவபெருமான் குடுமித்தேவர் அங்கே இருக்கின்றார். ஏகநாயகரை கண்டார். ஏகநாயகன் அப்படிங்கிற சிவபெருமானை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல். தனக்கு மேல் நாயகன் யாரும் இல்லை என்கின்ற நிலை சிவபெருமான் ஒருவருக்கே உரியது. அதனால ஏகநாயகரை கண்டார். எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேல் செல்ல. அப்படியே ஏற்கனவே என்னாச்சு, இறைவனுடைய திருவருள் நோக்கம் சென்ற பாடல பார்த்தோம். இறைவனுடைய திருவருள் நோக்கம் திண்ணனார் மேல் பட்டவுடனேயே என்ன ஆயிட்டார், அன்பு உருவமாக அவர் மாறிவிட்டார். அதனால இங்க திருக்காலத்தி அப்பரை பார்த்த உடனே பேருவகை சுவாமியை பார்த்த உடனே நமக்கு அந்த மனதுக்குள்ள ஒரு பெரும் மகிழ்ச்சி
உருவாகணுமா. அந்த பேர் உருவாக்கி அன்பின் வேகமானது மேல் செல்ல, வேக வேகமாக போகணும் அப்படின்னு அந்த அன்பு மேல் செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடி சென்றார். பெருமானை பார்த்த உடனேயே சீக்கிரமா அவர்கிட்ட போயிடணும் அப்படின்ற ஒரு பேர் உவகையினால, ஒரு பேர் அன்பினால ஏற்பட்ட அந்த உந்துதல் மிக வேக வேகமாக ஓடி போய் பெருமானை பார்க்கிறார். பார்த்த உடனே அவரை அப்படியே கழுவி கொள்கிறார். பெருமானை அப்படியே தழுவினார், மோந்து நின்றார், அப்படியே உச்சி முகர்றார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி போன உடனே அப்படி அள்ளி எடுத்து அணைத்து கொண்டு உச்சி முகர்வாரோ அதை போல இங்கே திண்ணனார் பெருமானை பார்த்த உடனேயே, அப்படி பார்த்த உடனே பெருமான் மேல அன்பு பெருகி, அவ்வளவுதான் அன்பு அப்படின்னு இல்லை, அத்தனை வேகமாக அன்போடு ஓடி சென்று பெருமானை தழுவிக் கொள்கிறார். நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்து எழு மயிர்காண்டோறும் வடிவெலாம் புலகம் பொங்க மலர்கண்ணீர் அருவி பாய அடியனேற்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படிவிலா பரிவுதான் ஓர் படிவமாம் பரிசு தோன்ற. பெருமானை போய் பார்த்த உடனே அப்படியே நெடுந்து போய் மூச்சு அப்படியே வாங்குறாராம், நெடுது மூச்சு. அது எதனால? ஓடி போன வேகத்தினால இல்ல, பெருமானை பார்த்த அன்புனால பெருமூச்சு. ஒரு நீண்ட காலம் இருந்து பார்த்தோம்னா இப்ப நான் உனக்கு வர நேரம் கிடைச்சதா அப்படின்னு நம்ம சொல்வதை போல அந்த நெடிது போய் உயிர்த்து நின்று நிறைந்தெழு மயில்கால் தோறும் வடிவெலாம் புலகம் பொங்க, அப்படியே அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் உலகம் பொங்க அப்படியே பூச்செறிந்து அப்படியே நேரா நிற்குது, வளைந்து நிற்காம அப்படியே நேராக அவருடைய உடலில் இருக்கக்கூடிய முடிகள்லாம் மயிர்கால் தோறும் வடிவெலாம் புலகம் பொங்க அப்படியே சிலிர்த்து போய் நிற்கிறார். நம்ம பூசையில் இருக்கும்போது இறைவனுடைய திருமேனியை பார்த்த உடனே உடம்புல ஒரு சிலிர்ப்பு வரும், அப்படி ஒரு சிலிர்ப்பு வரணும். சிலிர்ப்பு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலர் கண்ணீர் அருவி பாய, அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீர் வருமானே. உடனே கண்ணீர் வருது அப்படின்னா நாமெல்லாம் போய் சாமி முன்னால கண்ணீர் விடுற மாதிரி, எனக்கு வர வேண்டிய சொத்து வராமல் போயிடுச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைக்காம போயிடுச்சு, அப்படி அளவு பார்த்த உடனேயே அன்பின் மிகுதியால பெருமானே எப்படிப்பட்டவர். நம்ம திருவாசகத்தில் பார்க்கிறோம் இல்லையா, யாருக்கும் மேலாம் அளவிலா சீருடையார். அவன் எங்க இருக்கிறான்? நம்ம இன்னைக்கு சிவபூசில பார்த்த இருக்கைகள்லாம் அமர்த்தணும் இல்லையா, எத்தனை இடத்த கடந்திருக்கிறான். அவன் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம், அதற்கு அடுத்துமே இருக்கக்கூடிய அந்த சக்தி மண்டலத்தை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய இறைவன். நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது சொர்க்கலோகம், பிரம்மலோகம், திருமானுடைய லோகம், அதையெல்லாம் கடந்திருக்கக்கூடிய பெருமான். ஆனா இங்க நம்ம பூசை பண்ணும்போது நம்ம வந்து அந்த பூசையை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா, அதனால அப்படி எப்படிப்பட்ட பெரிய இறைவன் நாம பூசை பண்ண முடியாது. அதனாலதான் அது இறைவனே வந்து செய்து கொண்டு இருந்தாலும் இந்த உடலை இடமாக கொண்டு நாம் பூசை செய்வதை பெருமான் ஏற்றுக்கொள்கிறானே அப்படிங்கிற அந்த அன்பு பெருகி நிற்க அந்த மலர் கண்ணீர் அருவி பாய அடியனேற்கு இவர்தான் இங்கே அகப்பட்டாரச்சோ. உலகத்துல இத்தனை பேர் இருக்க, சாமி வந்து தினமும் என்ன பூசை பண்ணுன்னு சொல்லி ஒரு குருநாதர் வந்து உபதேசித்து அவருடைய கையால சிவலிங்க திருமேனியை எடுத்து கொடுத்து அதுக்கு பேர் வச்சு இந்தப்பா நீங்கள் உன்னுடைய கைலாசநாதர், அதனால இவரை வச்சு நீ தினம் பூசை பண்ணுன்னு சிவமே குருவாக எழுந்தருளி சிவலிங்க திருமேனியை கையில கொடுத்து பூசை செய்ய கொடுத்திருக்கிறதுனா சோ எத்தனை பெரிய பேரு, அடியனேற்கு இவர்தான் இங்கே அகப்பட்டாரச்சோ என்று படிவிலா பரிவுதான் போர்
படிவமாம் பரிசு தோன்ற அப்படியே பரிவு இந்த அன்பு மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு வடிவமாக இங்கே திண்ணனார் இருக்கின்றார். சுவாமியை பார்த்த உடனே இவருக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த நிறைய மாற்றங்களை அப்படியே இந்த 2 பாடல்கள்ல சொல்லிக்கிட்டே வராரு. அடுத்த பாடல், வெம்மர குலத்து வந்த வேட்டுவ சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரி திரி காணம் தன்னில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றி கெட்டேன், இம்மலை தனியே நீர் இங்கு இருப்பதே என்று நைந்தார். பெருமான் மேல பேர் அன்பு இருக்கு. பார்த்த உடனே சுவாமி அந்த காட்டுல தனியா இருக்கிறார். சுந்தரரும் ஒரு பாட்டுல சாமி இங்க இப்படி தனியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போகும்போது அந்த கோடி குளக்கரை பார்த்து, யாருமே இல்லாமல் இங்கே தனியாக இருக்கீங்களே சாமி, இன்னைக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு இருந்து தலையாத்திரை போனீங்கன்னா வேதாரண்யத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோடி குளக்கர் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த திருத்தலம், அந்த திருத்தலத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்களே இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பூசகர் அருகிலே அவர் வீடு இருக்குது. போனீங்கன்னா நம்ம ஒரு 4 மணி 3 மணிக்கு போனால் கூட அவரை போய் பார்த்தோம்னா அவர் கோயிலை திறந்து சுவாமி தரிசனம் பண்ணி வருவார். அப்படி அது என்னன்னா சோழ நாட்டில் மட்டும் ஒரு சில திருத்தலங்கள் அந்த ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா அன்பர்கள் ரொம்ப நெடுந்தொலைவில் இருந்து வர்றாங்க, அவங்க வந்து சாமியை பார்க்காம திரும்ப போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அன்புனால அவங்க சாமியை தரிசனம் பண்ணி வைப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு சுந்தரர் எப்படி இறைவனுக்கு நண்பர், ஏன் சாமி இப்படி தனியா இருக்கீங்க அப்படின்னு அவர் இருப்பதை போல இங்க திருக்காலத்தி மலையில சுவாமி தனியா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறார். சுவாமி தனியா இருப்பதை பார்த்துட்டு என்ன சொல்றாராம், வெம்மர குலத்து வந்த வேட்டுவ சாதியார் போல். அங்கெல்லாம் வேடர்கள் சாமி எந்த விலங்கு வந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் கையில் அம்பு இருக்குது, வில் இருக்குது, வாள் இருக்குது, எல்லாம் வச்சுருக்குறோம், அதனால் நாங்கள் மன்னிச்சுக்கோம். அது போல் நீங்கள் எப்படி இருக்கீங்க, கைமலை கரடி, இங்கே இந்த மலையில் கரடி, வேங்கை புலி, அரி சிங்கம், திரி காணம் தன்னில், இந்த காட்டுல எல்லா காட்டுலயும் எல்லா விலங்குகளும் இருக்காது. புலி ஒரு பக்கம் இருக்கும், சிங்கம் இன்னொரு பக்கம் இருக்கும். புலி இருக்கிற காட்டுல அதனுடைய எல்லைக்குள்ள சிங்கம் வராது, சிங்கம் இருக்கிற காட்டினுடைய எல்லைக்குள்ள புலி போகாது. அப்ப சிங்கமும் இந்த பக்கம் வந்துட்டு போகுது, புலியும் இந்த பக்கம் வந்துட்டு போகுதுன்னா சுற்றி பெருமலை காடுகள், நிறைய காடுகள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால இங்க வந்துட்டு போகுது, இது ஒரு பக்கம் இருந்து கொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு போகுது. அப்படி புலிகள் தெரியக்கூடிய காடு, சிங்கங்கள் தெரியக்கூடிய காடு, கரடி, யானை இதெல்லாம் தெரியக்கூடிய இந்த காட்டில் காணம் தன்னில் உடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றி கெட்டேன். சாமி உங்களுக்கு துணையா ஒருத்தர் கூட இங்க இல்லையே, நான் இப்படி இதை பார்த்து கொண்டிருப்பேன். இம்மலை தனியே நீர் இங்கு இருப்பதே என்று நைந்தார். இப்படி தனியா இருக்கீங்களே சாமி அப்படின்னு பெருமானை பார்த்து வருத்தப்படுறார். அப்படியே மனதுல இருந்து சாமி இப்படி தனியா இருக்கிறாரு, சாமி இப்படி தனியா இருக்கிறாரு. நாம என்னைக்காவது கோயிலுக்கு போனா நினைக்கிறோமா, நாமெல்லாம் 8 மணிக்கு கூட்டிட்டு வந்த ஓட்டி சாமியே தனியா இருக்காரு அப்படின்னு சொல்லி, இல்லை சாமி தனியா இருக்காரு நானும் கூட இருக்கிறேன்னா நம்ம விட்டுருவாங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, போயா வெளியில அப்படின்னு சொல்லி நம்மள வெளியில தள்ளி பூட்டி கதவை சாத்திடுவாங்க. அதனால திண்ணனார். ஆனா அப்போ வந்து ஒரு மலையில இருக்கக்கூடிய பெருமானிடத்துல இப்படி தனியா இருக்கீங்களே பெருமானே அப்படின்னு கூடவே இருக்க போறாரு. அப்படி கூடவே இருக்கக்கூடியவா அவருக்கு கிடைக்க போகுது. தனியா இருக்கீங்களே சாமி அப்படின்னு அப்படியே நைந்து நிற்கிறார். அடுத்த பாடல் அப்போ, கைச்சிலை விழுந்தது ஓரார் காளையார் மீள, இந்த பச்சிலையோடு பூவும் பறித்து இட்டு நீரும் பார்த்து மச்சிது செய்தார் யாரோ என்றலும் மருங்கு நின்ற அச்சிலை நானந்தானும் நான் இது அறிந்தேன் என்பான். கைச்சிலை விழுந்தது ஓரார், கையில வில் வச்சிட்டு இருந்தார். சாமியை பார்த்த அன்புல என்னாச்சு, இந்த வில்லை கீழே போட்டுட்டார்.
இப்போ நமக்கும் என்ன பண்ணோம், கையில் இருக்கக்கூடிய பொருள் நழுவி விழும். எப்போ அப்படின்னா தூங்கி இருக்கும் போது விழும். நம்ம ஒன்றும் அன்பு மிகுதியான கையில் இருந்து பொருள் விழாது. மேலே வகுப்பில் பேனா எடுத்து குறிப்பெடுக்கிற மாதிரியே எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமேட்டு கல்லூரியில் பாடம் நடத்தும் போதெல்லாம் கவனிப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருப்பான், கொஞ்சம் நேரம் நல்லா, அதனால ஒரு தமிழாசிரியர் பாடம் நடத்தும்போது தூங்காமல் இருக்க முடியுமா, அதனால தூங்கிட்டு என்ன பண்ணுவான், பேனாவை டொப்புன்னு கீழே போட்டுருவான். கீழே போட்டோடனே திரும்பி பார்ப்பேன், என்னடா பேனா கீழே விழுவுது, ஒன்றும் இல்லைங்க தவறி விழுந்துருச்சு இல்லை, நீ தூங்குனதுனால கையில் இருந்து நழுவி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தூக்கத்தில் பொருள் கையில் இருந்து நழுவும். ஆனால் அன்பு மிகுதில் இல்லைன்னா வயதான காலத்தில் தடுமாற்றத்தில் நமக்கு கையில் இருந்து பொருள் நழுவி விழுவோம். அது மேலே கவனம் இல்லாமல் போகும். ஆனால் இங்கே திண்ணனாருக்கு அன்பினால என்ன நடக்கு, அவருடைய உடம்புல எந்த விதமான பெருமானை பார்த்து அந்த அன்பே இருப்பதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வில் தனியாக கண்டு விழுந்துருச்சு. கைச்சிலை விழுந்தது ஓரார் காளையார் மீள. இங்கே திண்ணனார் கண்ணப்ப நாயனார் திரும்ப பார்த்து பேசுறார். இது வரைக்கும் என்ன பண்ணல, பேசவே இல்லை. எங்க பேசினார்? மலை மேல ஏறி வரும்போது அந்த தேவதுந்திவி ஒலிக்கும் போது இது என்ன சத்தம் நானா அப்படின்னு கேட்கும் போது பேசினார். அதுக்கப்புறம் வந்து சாமியை பார்த்து இவ்வளவு நேரம் பேசவே இல்லை. அவரை தழுவி உச்சி மோந்து இவ்வளவு நேரம் சாமி தனியா இருக்கீங்களே அப்படின்லாம் குழம்பி எல்லாம் பார்த்துட்டு இப்போதான் சாமியை வந்து நம்ம எப்பவுமே ஆர்வத்துல சில விஷயங்களை கவனிக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி வேகத்தில் அன்பினுடைய வேகத்தில் இது வரைக்கும் எல்லாம் சாமியை எல்லாம் உச்சி மோந்து எல்லாம் பண்ணியாச்சு. பார்த்துட்டு தான் பார்க்குறாரு, என்ன இந்த பச்சிலையோடு பூவும் பறித்து இட்டு, சாமிக்கு யாரோ பூசை பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தான் பார்க்குறாரு. பச்சிலையோடு பூவும் பறித்து இட்டு நீரும் பார்த்து மச்சிது செய்தார் யாரோ. என்ன சாமி திருமேனி மேல பச்சிலையும் பூவும் இருக்கு, ஈரமா இருக்கு, தண்ணி வேற யாரோ ஊற்றிருப்பாங்க போல இருக்கு. இந்த நீரும் பார்த்து மச்சிது செய்தார் யாரு, இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணது யாருயா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு நாணனை பார்த்து கேட்கிறார். என்றலும் மருங்கு நின்ற அச்சிலை நாணம் தானும் நான் இது அறிந்தேன் என்பான். அப்போ நான் இதை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். ஐ நோ, எனக்கு தெரியும் அப்படின்னு நானன் சொல்றான். இங்க பாருங்க, 3 பேர் வந்தாங்க மலைச்சாரலுக்கு. 3 பேர் வந்தாங்க. யார் யாரு? காடன், நாணன், சின்னம். எப்பவுமே சொல்லும்போது பைலட் முன்னால வந்தார், போலீஸ் வந்தார், பின்னால முதலமைச்சர் வந்தாருன்னு சொல்லக்கூடாது. முதலமைச்சர் வரா, முதலமைச்சரோட பாதுகாப்புக்காக முன்னால போலீஸ் வந்தாங்கன்னு சொல்லணும். முதல்ல யார சொல்லணும்? திண்ணனார் வந்தார், அப்புறம் நாணன் வந்தார், காடன் வந்தார் அப்படின்னு சொல்லணும். இதுல நாணனும் காடனும் வந்ததுல காடன் என்ன செய்யறான்? இலையே நின்று விடுகிறான். என்ன செய்யறதுக்காக? சமைப்பதற்காக. கொன்ற பன்றியை சமைப்பதற்காக காடனை கீழே இழுத்திட்டு நாணனும் திண்ணனாரும் மேல போறாங்க. திண்ணனார் முன் செல்ல நாணன் பொருள் செல்லுகின்றான். அப்படி நாம் செய்த நல்வினை நம்மை உந்தி தள்ள நாம் சிவபெருமானை நோக்கி சென்று கொண்டே இருக்கணும். அப்படி போய்கொண்டே இருக்கிறார். போறப்பெல்லாம் இவர் ஒவ்வொரு கேள்வியா கேட்க கேட்க நாணன் தான் அங்க பதில் சொல்லிக் கொண்டே வருகிறான். என்ன அப்படின்னா, நாம் செய்த நல்வினை பயன்தான் நமக்கு என்ன செய்யுமா, இறைவனை நோக்கி நாம் செல்லுகின்ற போதெல்லாம், நமக்கு சந்தேகங்கள் வருகின்ற போதெல்லாம் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பது எது அப்படின்னு சொன்னா, நாம் செய்த நல்வினை. அந்த நல்வினை தான் பதில் சொல்லி சொல்லி நீ இந்த வழியா செல்வது சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நன்னெறிக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கும். அப்படி இங்கே இந்த ஒளி அவன் தான் சொல்றான்,
இந்த மலை மேல போனா நல்ல காட்சி காணும், குடும்பத்தேவர் இருப்பார், கும்பிடலாம்னு சொல்லி இந்த மலைக்கு மேல் அழைத்து வருகிறான். மலை ஏறுகின்ற போது அங்க அந்த துந்துபி ஒலிக்க இது என்ன என்று கேட்கிறார். அப்பவும் நானன் பதில் சொல்லுகின்றான். இப்ப திரும்பவும் கேள்வி கேட்கிறார், இது யார் செய்திருப்பார்கள் அப்படின்னு, இது என்ன இது அப்படின்னு கேட்ட உடனேயே அங்கே திரும்பவும் நானன் சொல்லுகின்றான், எனக்கு தெரியும், நான் இது அறிந்தேன் என்று சொல்லி அடுத்த பாடல்ல சொல்றார். வந்திரல் உந்தையோடு மாவேட்டையாடி பண்டு இக்குன்றிடை வந்தோமாக குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பூ சூட்டி ஊட்டி முன்பு அறைந்து ஓர் பார்ப்பான் அன்று இது செய்தான் இன்றும் அவன் செய்தானாகும் என்றான். இப்ப நானன் திண்ணனிடத்துல சொல்றார், எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, வந்திரல் உண்டையோடு மாதேட்டையாடி, நல்ல வலிமையும் திறமையும் மிக்க உன்னுடைய தந்தையாகிய நாகனோடு மாவேட்டையாடி, இந்த விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வருகின்ற போது பண்டு இக்குன்றிடை வந்தோமாக, முன்னொரு காலத்துல இந்த குன்றினுடைய இடையில நாங்க வந்தோம், இந்த குன்றுக்கு ஒரு முறை வந்தோம். அப்படி வந்த போது குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி, ஒரு குளிர்ந்த நீரால இவரை நீராட்டி ஒன்றிய இலைப்பூ சூட்டி, ஒன்றிய இலையும் பூமாக வைத்து கட்டி இந்த பூவை சூட்டி ஊட்டி நைவேத்தியமாக ஏதாவது ஒரு என்னென்ன செய்யணும் பாருங்க. குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பூ சூட்டி ஊட்டி முன்பு அறைந்து, அப்ப என்ன செஞ்சிருப்பார் அங்க, இவர் நீரால் அபிஷேகம் செய்து பெருமானுக்கு அலங்காரம் எல்லாம் செய்து அடுத்து அவருக்கு நைவேத்தியம் வைத்து அடுத்து முன்பு அறைந்து அர்ச்சனை எல்லாம் செய்து நம்ம எப்படி வழிபாடு செய்தோமோ தூப தீப நைவேத்தியம் எல்லாம் வச்சு எல்லாம் வழிபாடு ஆமா கட்டி எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்து ஓர் பார்ப்பான் அன்று இது செய்தான், அன்னைக்கு நாங்க வந்தப்ப அவன் இதை செய்தான், இன்றும் அவன் செய்தானாகும் என்றான், இன்றும் அவன்தான் இதை செய்திருப்பான் என்று நம்முடைய திண்ணனாரிடத்திலே நாணன் சொல்லுகின்றான். இப்ப என்ன சொல்றான்னா, இப்படிதான் பூசை செய்யணுங்கிற முறையை நாணன் திண்ணனாருக்கு சொல்லிக் கொடுக்கின்றான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். உள்நிறைந்து எழுந்தது ஒளிவின்றி ஆறா அன்பில் திண்ணனார் திருக்காலத்தி நாயனார்க்கு இனிய செய்கை எண்ணிய இவைகளாம் என்று இது கடைபிடித்துக் கொண்டு அவ்வண்ணலை பிரியமாட்டா அளவில் ஆதரவு நீட. அப்போ உள்நிறைந்து எழுந்தது, நாமளும் இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம். இன்னைக்கு சிவபூசை செய்து காட்டணும், ஐயோ அப்பா இவ்வளவு நேரமா அப்படிங்கிறதுக்காக இல்ல, உள்நிறைந்து நம்முடைய அன்பு பெருகி நாமும் இவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்ற வேண்டும் என்பதற்காக உள்நிறைந்தது எழுந்ததேனும் ஒளிவின்றி ஆறா அன்பில் திண்ணனார் திருக்காலத்தின் நாயனார்க்கு இனிய செய்கை எண்ணிய இவைகளாம். என்ன இனிய செய்கை? குளிர்ந்த நீராட்டி இலை பூச்சூட்டி ஊட்டி முன்பு ஒரு முகமனாக சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா எப்படி செய்தார், என்னென்ன சொல்லி செய்தாருங்கிறதெல்லாம் நானும் சொல்லல சென்ற பாட்டுல. ஏன்னா நானனுக்கு அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அறிவு இல்லை. ஆனா அவனுடைய அறிவுக்கு தக்கவாறு இதெல்லாம் ஒரு நீர் ஊத்தினார், பூவை வச்சார், முன்னால உணவு படைத்தார், ஏதோ சொன்னார் அப்படிங்கிற அளவோட அவனுக்கு தெரிந்த அறிவுல திண்ணனாருக்கு அவன் சொல்லிக் கொடுத்தான். ஓ காலத்தினாதருக்கு இதெல்லாம் தான் மிகுந்த விருப்பம் போல் இருக்கின்றது என்று திண்ணனார் அப்படியே பற்றி கொண்டார். திருக்காலத்தி நாயனாருக்கு இனிய செய்கை எண்ணிய இவைகளாம் என்று இது கடைபிடித்துக் கொண்டு இனிமேல் நாமும் இதே போல செய்ய வேண்டும் அப்படின்னு அதை கடைபிடித்துக் கொள்கிறார். கடைபிடித்துக் கொண்டு
அவ்வண்ணலை பிரியமாட்டா அளவில் ஆதரவு நீட. இனி அந்த அண்ணலை பிரியக்கூடாது. எந்த அண்ணலை? காலத்தி அண்ணலை பிரியக்கூடாது. இறைவனை எப்போதும் பிரியக்கூடாது. இறைவனை எப்போதும் பிரியவே கூடாது. எங்க போனாலும் கூடவே உடையவரை எடுத்துக்கொண்டு போய் அங்கேயும் பூசை செய்ய வேண்டும். அப்படி ஆதரவு நீட இவர்தமை கண்டேனுக்கு, அடுத்த பாடல, இவர்தமை கண்டேனுக்கு தனியராயிருந்தார் என்னேன். இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் விடுவாரில்லை. இவர் தம்மை பிரிய ஒண்ணாது என் செய்கேன். இனி யான் சால இவர் தமக்கு இறைச்சி கொண்டு இங்கு எய்தவும் வேண்டும் என்று பெருமானிடத்துல அன்பு மிகுதியில இவருக்கு என்ன செய்துட்டார்? எல்லாம் போய் பெருமானை தழுவி உச்சி மோந்து இவரை விட்டு இனிமேல் எங்கேயும் பிரியக்கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் வந்துட்டார். வந்ததற்கு பின்னால இப்போ என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இங்கே நானிடத்துல கேட்கிறார். நானிடத்துல கேட்டு எப்படி பூசை செய்யணும், இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு கேட்டு அதே போல தானும் செய்ய வேண்டும் என்பதையும் கடைபிடித்துக் கொண்டார். அப்ப இங்க கேட்கிறார், இவர் தம்மை கண்டேனுக்கு தனியாராயிருந்தார் என்ன. சாமி தனியா இருக்காரு. இவரை விட்டுட்டு நாம போனோம்னா இவருக்கு இறைச்சியும் தருவாரில்லை. இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் விடுவாரில்லை. ஏன்னா சிவபெருமான் இறைச்சி உண்பாரா இல்லையாங்களா அவருக்கு தெரியாது. ஆனா என்ன செய்யறார்? இவர் இறைச்சி உண்கிறார். அதனால பெருமானுக்கும் இறைச்சியை கொடுக்கிறார். அதையே பெருமானுக்கு கொடுக்கிறார். இறைச்சியும் இடுவாரில்லை. இவர் தம்மை பிரிய உண்ணாது. ஏன் இவரை பிரிய முடியாது? பிரிஞ்சு போயிட்டா இந்த பாதுகாப்புக்கு யார் இருக்கா? பாதுகாப்புக்கு யாரு இருக்கா? யாருமே இல்லையே. தனியா தானே சாமி இருக்கார். ஏதாவது சிங்கம் புலி வந்து ஏதாவது பண்ணிடுச்சுன்னா, ஏற்கனவே சொல்லிட்டார், சிங்கம் புலி யானை கரடி இதெல்லாம் உழவக்கூடிய காட்டுல இப்படி தனியா இருக்கீங்களே சாமி அப்படின்னு. அப்ப என்ன செய்யறா? இவருக்கு அன்பு மேலினால சாமியை பிரிஞ்சு போயிட்டா ஏதாவது வந்து ஏதாவது துன்பம் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி யோசித்துட்டு சரி அப்படின்னு நினைச்சு நம்ம இங்கேயே இருந்துட்டா சாமி பசியோடு இருப்பாரு. அவருக்கு இறைச்சி யார் கொடுப்பா? அவருக்கு யார் உணவு கொடுப்பார்? அப்படின்னு சொல்லி இறைச்சியை விடுவார் இல்லை. இவர் தம்மை பிரிய ஒண்ணாது என் செய்கேன். பாதுகாப்பு முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? அப்ப யோசிக்கிறார் என்ன செய்யலாம் அப்படின்னு. சரி, என் இனியான் சால இவர் நமக்கு இறைச்சி கொண்டு இங்கு எய்தவும் வேண்டும் என்று அப்படியே இருதலை கொள்ளி போல துடிக்கிறார். போதுவார் மீண்டும் செல்வர், புள்ளுவர் மீளப்போவர், காதலின் நோக்கி நிற்பர், கன்றகள் புனிற்று ஆப்போல்வர். நாதனே அமுது செய்ய நல்ல நெல் இறைச்சி நானே போதர தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார். போதுவர் என்ன முடிவு பண்ணா, நான் போய் சுவாமிக்கு உணவுக்கு தேவையான அந்த இறைச்சியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உடனே வேகமா போவார். மீண்டும் செல்வர், ஐயோ சாமி தனியா இருக்காரு அப்படின்னு திரும்ப வந்துருவாராம். புள்ளுவர் திரும்ப அழைப்பு கொடுத்துருவாரா, சாமி நீ தனியா இருக்கையே, இப்படி சிங்கம் புலி திரியிற காட்டுல உன்னை தனியா விட்டுட்டு போய் நான் என்ன செய்வேன்? மீளப்போவர் திரும்ப, இல்ல நீ பசியோட இருக்கு, நான் போய் சாப்பாடு ஏதாவது கொண்டு வரணும். மீளப்போவர் கொஞ்ச தூரம் போவார். காதலின் நோக்கி நிற்பர், ஐயோ உன்னை பிரிஞ்சு போறனே சுவாமி அப்படின்னு அங்கே சிறிது நேரம் நின்று பார்ப்பார். பார்த்துட்டு கன்றகள் புனிற்றா போல்வர். இந்த கன்று ஈன்ற பசு என்ன பண்ணுவான்? தாய் பசு கன்றை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அது இளம் கன்று, அதை விட்டுட்டும் போக முடியாது. ஆனா இந்த பசு போய் புல் மேய்ந்துட்டு வந்தாதான் அந்த கன்றுக்கு பால் கொடுக்க முடியும். அது என்ன செய்யும்? கன்றையும் விட்டுட்டும் போக முடியாது, கன்றை மேய்ச்சல் இடத்துக்கு கூட்டிட்டும் போக முடியாது, கூட கூட்டிட்டு வர மாட்டாங்க. போறதா இல்லை இங்கே போறதா, இங்கே கன்றோடையே இருக்கிறதா, இல்லைன்னா அது அழுவும். குழந்தை எப்படி வந்து
தாய் இல்லைன்னா அது போல ஒரு புனிற்றா போல கன்றகள் புனிற்றா போல்வர் போறதா வேண்டாமா அப்படியே பெருமாள். இப்ப கடைசியா நாதனே அமுது செய்ய நல்ல மெல்லிறைச்சி நானே போதர தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார். நல்ல இறைச்சியா, நல்ல மெலிதான, நல்ல மென்மையான தசை உடையதாக இருக்கக்கூடிய இறைச்சி. இப்போ எல்லாத்தையும் இறைச்சி சாப்பிடுறவங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், இது வேணும் அது வேணும், நான் இதை மட்டும்தான் சாப்பிடுவேன் அதை மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்றவங்க இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறதே நல்லது எது அப்படின்னு சொல்லி தேடி இப்போதான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாங்களாம். ஒருத்தன் போய் கடையில் போய் கேட்டானா, ஏங்க கடைக்காரன் ரொம்ப அக்கலா அவன்கிட்ட மூளை இருக்கா அப்படின்னு கேட்டான். அவனை கிண்டல் பண்றதுக்காக, கடைக்காரனை கிண்டல் பண்றதுக்காக மூளை இருக்கா அப்படின்னு கேட்டானோ. அவன் உடனே திருப்பி பார்த்து, இது வரைக்கும் வந்தவங்களுக்குலாம் இருந்ததுங்க, உங்களுக்கு தான் இல்லை அப்படின்னா. இது வரைக்கும் வந்தவங்களுக்குலாம் இருந்தது, உனக்கு தான் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவன் பேசாம போயிட்டான். அந்த மாதிரி பெருமானுக்கு என்னென்ன வேணும், எது நல்லது, ஏன்னா இவர் சாப்பிட்றாரு இல்லையா, அதனால அது எது நல்லது அப்படின்னு நான் தேடி எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு நல்லதாக கொடுக்கிறேன் பெருமானே அப்படின்னு சொல்றாராம். அடுத்த பாடல பாருங்க, 761வது பாடல், 113வது பாடல்ல, ஆர்த்தவராக நீர் இங்கு இருப்பது என்று அகல மாட்டேன், நீர் பசித்து இருக்க இங்கு நிற்கவும் கில்லேன் என்று சோர்தரு கண்ணீர் வார போய் வர துணிந்தாராகி வாள் சிலை எடுத்துக்கொண்டு மலக்கையால் தொழுது போந்தார். இப்போ இவ்வளவு நேரம் போறதா வேண்டாமா, போலாமா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்திலேயே தின்னனார். போலாம் அப்படின்னு போவார், அப்புறம் திரும்ப வந்துடுவார், நான் போய் இறைச்சி கொண்டு வருவேன்னு சொல்லுவார். இல்ல நான் போனா இங்க ஏதாவது நடந்துடும் அதனால போக மாட்டேன்னு சொல்லுவார். அப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தவர் இப்போ திரும்பவும் அதையே சொல்றார். ஆர்தமராக நீர் இங்கு இருப்பது என்று. எப்ப அவனுக்கு பக்கத்துல துணைவராக தம்மை சேர்ந்தவர்கள் சுற்றத்தோட இல்லாம நீ தனியா இருக்கே பெருமானே, அதனால நான் இங்க இருந்து எங்கேயும் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீர் பசித்து இருக்க இங்கு நிற்கவும் கல்லேன், பசியோடு இருக்கிறதுனால நான் இங்க இருக்க மாட்டேன் சாமி, போய் இறைச்சி கொண்டு வரேன் என்று சோர்வது கண்ணீர் வார. இப்ப அழுகிறாராம் பிரிவுனால. பெருமானை பார்த்து அப்படியே கட்டினால, என்ன சாமி இப்படி உன்னோட இருந்து உன்னை பாதுகாத்துக்கவும் முடியல, கீழே போய் வேட்டையாடி இறைச்சியை கொண்டு வரவும் முடியல, ஆனாலும் சரி எப்படி இருந்தாலும் உங்களுடைய பசியை தீர்க்க வேண்டும், கண்ணீர் வார போய் வர துணிந்தாராகி நான் போய் இறைச்சி கொண்டு வர அப்படின்னு கிளம்பிட்டார். பார் சிலை எடுத்துக்கொண்டு கீழே விழுந்த பிள்ளை அப்பதான் எடுக்கிறார். ஏன்? வேட்டையாடி சாமிக்கு உணவு கொண்டு வரணும், அதற்காக வில் தேவை. இல்லைன்னா இவர் பூசனை பண்றதுக்கோ அல்லது பெருமானிடத்தில் இருக்கும் போதோ வில் அவருக்கு தேவையில்லை. அதனால அந்த வில்லை வேட்டையாடுவதற்காக, பெருமானுக்காக வேட்டையாடுவதற்காக அந்த வில்லை எடுத்துக்கொண்டு மலர்கையால் தொழுது போர்ந்தார். திரும்ப அப்படியே பெருமானை வணங்கி, சாமி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறார். முன்பு நின்று அரிதில் நீங்கி மொய்வரை இழிந்து நாணன் பின்பு வந்து அணைய முன்னை திறதுரை வேட்கை நீங்கி அன்பு கொண்டு உய்ப்பச் செல்லும் அவர் திருமுகலி ஆற்றின் பொன்புனை கரையில் ஏறி புதுமலர்காவில் புக்கார். இப்ப முதல்ல போகும்போது என்ன பண்ணார், நாணன் இப்படி எல்லாம் போகணும்னு சொல்ல போய் கொண்டிருந்தவர் இப்ப இந்த பாட்டுல பாருங்க, முன்பு நின்று அரிதில் நீங்கி, சாமி முன்னால நின்று அரிதாக எப்படி போவேன் சாப்பாடு கொண்டு வரணுமே, உங்களை விட்டு பிரிய முடியாது என்ற சிந்தனை எல்லாம் போராடி ஒரு வழியாக போயிட்டு வரேன்னு கிளம்பி அரிதில் நீங்கி, பெருமான்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல அவர் விலகி வரலையா. அப்படி விலகி வந்து மொய்வரை இழிந்து மேல மலை மேலிருந்து கீழே இறங்கி நாணன் பின்பு வந்து அணைய, என்னன்னா என்ன செய்யறானா, இறைவனுக்கு இறைச்சி கொண்டு வர வேண்டும்ங்கிற வேகத்துல மிக வேகமாக ஓடிவிட்டாராம்.
அதனால நானும் பின்னால பறந்துட்டு வரானா, எங்க இவர் இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறாரே என்று வேகமாக நாணன் பின்பு வந்து அணைய முன்னை பிறதுரை வேட்கை நீங்கி, பிறதுரை வேட்கை எல்லாம் நீங்கி போச்சு. அன்பு கொண்டு உயிப்ப செல்லும் அவர், வேற எந்த சிந்தனையும் இல்லாம அன்பு மட்டுமே கொண்டு உயிப்ப செல்லும் அவர் திருமுகலி ஆற்றின் பொன்புனை கரையில் ஏறி புதுமலர் காவில் புக்கார். இங்க கரையில, இந்த கரையிலிருந்து பொன்முகலி ஆற்றில் இறங்கி திரும்ப மேலேறி அந்த கரைக்கு செல்லுகின்றார். காடனும் எதிரே சென்று தொழுது தீக்கடைந்து வைத்தேன், கோடுடை ஏலம் உங்கள் குறிப்படி உறுப்ப எல்லாம் மாடுற நோக்கிக் கொள்ளும், மறித்து நாம் போகைக்கு இன்று நீட நீர் தாழ்த்தது என்னோ என்றாலும் நின்ற நாணன். இப்ப காடன் வந்து பேசுறான். காடன் எதிரே சென்று தொழுது. எப்பவுமே பெரியவங்க கிட்ட பேசும்போது போனவன்னா நேரா போய் பேச ஆரம்பிக்க கூடாது. அவங்களை வணங்கி மரியாதை செய்து முகவன்லாம் சொல்லணும். அரசனை பார்க்கின்ற போது சரி, அப்படியெல்லாம் சொல்லிதான் நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும். அப்படி உடனே போய் சென்று வணங்குறான். ஏன்னா அவர்களுடைய மன்னனுடைய வேடுவர் கூட தலைவனாக இருக்கக்கூடிய திண்ணனார் காடன் அப்படியே எதிரே சென்று போய் அப்படியே அவரை வணங்கி தொழுது தீக்கடைந்து வைத்தேன். சுவாமி, நீங்க சொன்ன மாதிரியே தலைவரே, நீங்கள் சொன்னதை போலவே நான் நெருப்பை உருவாக்கி வைத்திட்டேன். கோடுடை ஏனம் உங்கள் குறிப்படி உறுப்பை எல்லாம் மாடுற நோக்கிக் கொள்ளும். நீங்க சொன்ன மாதிரியே இந்த பன்றியை கூறாக பிரிச்சுட்டேன். எப்படி எப்படிலாம் நீங்க அறுக்க சொன்னீங்களோ அதை போலவே அறுத்து, மூளை தனியா இது தனியா, இந்த உறுப்புகள்லாம் தனித்தனியா நீங்க என்ன சொன்ன மாதிரி, அது என்ன சொல்லுவாங்க, ஈரல் என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றாக கொழுப்பு அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சு நான் வைத்து விட்டேன். மாடுற நோக்கிக் கொள்ளும், நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ற. ஏன்னா இடையில பசியில நான் ஏதாவது எடுத்து சாப்பிட்டுன்னு நினைக்க கூடாது. அதனால என்ன பண்ணுங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு நீங்க ஒரு முறை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றார். நோக்கி கொள்ளும், மறித்து நாம் போகைக்கு என்று நீட நீர் தாழ்த்தது என்னோ என்றும். நம்ம சீக்கிரமா வேட்டைக்காட்டுல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஏன்னா இந்த பன்றி என்ன பண்ணுச்சு, மிக வேகமாக நீண்ட தூரம் ஓடி வந்தது இல்லையா? அப்படி வந்த இந்த பன்றியினுடைய பின்னால் நாம நெடுந்தொலைவு வந்துட்டோம். இப்போ இதை எடுத்து சமைத்தும் வைத்திருக்கிறோம். ஆனா நான் சமைச்சு வச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க ஏன் இவ்வளவு நேரம் காலதாமதமாக வந்திருக்கின்றீர்கள் என்று திண்ணனாரை பார்த்து காடன் கேட்கிறான். காடன் கேட்டவுடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாணன் என்ன செய்கின்றான் என்பதை பார்ப்போம். அப்போ நாணன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நாணன் பேசலாம். ஏன் நாணன் பேசுகிறான் அப்படின்னா, திண்ணனார் பேசல. அங்கு இவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்துக் கொண்டு வங்கினை பற்றி போகா வல்லுழும்பு என்ன நீங்கான். இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏகம் போந்தா நம் குலத்தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு என்றான். இப்ப நாணன் சொல்லுகின்றான், காடா, நீ நினைப்பது போல அவன் புண்டையெல்லாம் சாப்பிடுறதுக்காக வரல, அவன் கிளம்பியும் வரப்போறதில்லை அப்படிங்கிறத சொல்றான். அங்கு இவன், அங்க மலைக்கு கூட்டிட்டு போனே, அங்க இவன் மலையில் தேவர் தம்மை கண்டு, யார, குடுமி தேவரை பார்த்து, சிவபெருமானை பார்த்து அணைத்துக் கொண்டு அவரை அப்படியே தழுவிக்கொண்டு வங்கினை பற்றி போகா வல்லுடும்பு என்ன நீங்கான். உடும்பு பிடித்து கொண்டால்
எப்படி விடாதோ அதை போல இவன் அந்த குடிமி தேவரை பிடித்து கொண்டு விட மாட்டேன்ட்டாப்பா. உடும்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை ரொம்ப பிடிவாதமா இருக்கிறவங்கள உடும்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த உடும்பு பிடி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பழைய காலத்துல பெரிய பெரிய மலை கோட்டையெல்லாம் பிடிக்கும் போது இன்னைக்கெல்லாம் நிறைய அறிவியல் உபகரணங்கள்லாம் வந்துருச்சு. இங்க இருந்து அடிச்சா அது போய் அங்க போய் கொக்கி மாட்டிக்கும், அதை பிடிச்சி ஏறலாம். அன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு உடும்பை தூக்கி வீசுவாங்க. உடும்பு பின்னால கயிறை கட்டி அந்த உடும்பை தூக்கி அந்த கோட்டை மேலேயோ ஒரு மலை மேலேயோ தூக்கி வீசுவாங்க. அப்படி வீசின உடனே அந்த உடும்பு போய் அதை பிடிச்சுக்கும். அப்படி பிடிச்ச உடனே இங்க கீழே இருந்து அந்த கயிறை பிடித்து கொண்டு வீரர்கள்லாம் ஏறுவாங்க. அப்போ அது ஒரு மனிதன் பிடித்து ஏறக்கூடிய அளவிற்கு வலிமை உடையதாக இருந்தாலும் அந்த உடும்பு என்ன பண்ணாது, அந்த பிடியை விடாது. அதனால அந்த உடும்பு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க செஞ்சேதான் தீருவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்கள என்னடா உடும்பு மாதிரி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடும்பு பிடி போல பிடித்து கொண்டான் வங்கினை பற்றி போகா வல்லுடும்பு என்ன நீங்கான். அப்படி பெருமானை பிடித்து கொண்டு உடும்பு போல பிடிச்சுக்கிட்டான், நீங்காமல் பிடித்து கொண்டான். அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் தெரியுமா? இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏக பொந்தான். அப்படி உடும்பு மாதிரி பிடிச்சிட்டு இருந்தவன் ஏன்டா இங்க திரும்ப வந்திருக்கான்னு கேக்குறியா? அவன் இறைவனுக்கு இறைச்சி கொண்டு போவதற்காக வந்திருக்கிறான், இல்லைன்னா வரமாட்டான். இறைச்சி கொண்டு போவதற்காக வந்திருக்கின்றான். நம் குல தலைமை விட்டான். நம்மளுடைய குலத்தலைமை வேடர் குல தலைமையை விட்டு விட்டான். நலப்பட்டான் தேவர்க்கு என்றார். நாவுக்கரசு பெருமான் காட்டுவார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார், பின்னை அவன் தன் ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கு பிச்சியானால். பாருங்க சொல்லுவார், அன்னையையும் ஆச்சாரத்தையும் அப்போதே நீத்தால் நலப்பட்டால் நங்கை நாதந்தாலே. அந்த காட்சியை அப்படி திருநாவுக்கரசர் காட்டுகின்ற காட்சியை அப்படியே இங்க கொண்டு வந்து நலப்பட்டான் தேவர்க்கு அப்படின்னு தெய்வ சேர்க்கிறார் கேட்டார். நம்புல தலைமை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இறைவனை மட்டுமே பிடித்து கொண்டான் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே திரும்ப காடன் கேட்கிறான், என் செய்தால் தின்னா நீதான் என்னமால் கொண்டாய், எங்கள் முன்பெறி முதலி அல்லையோ என முகத்தை நோக்கால் வன்பெரும் பன்றி தன்னை எரிகினில் வதக்கி மிக்க இன்புறு தசைகள் வெவ்வேறு அம்பினில் ஈர்ந்து கொண்டு. இப்ப காடன் திரும்ப பேசுறான், என் செய்தாய் தின்னா, என்ன தின்னா, நீ என்ன பண்ற, நீதான் என்ன மால் கொண்டாய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா, என்ன இது மயக்கம், எங்கள் முன்பெரு முதலி அல்லையோ, எங்களுக்கெல்லாம் நீ தலைவன் இல்லையா? ஒரு தொண்டன் எப்படி வேணாலும் போனான், ஆனா தலைவனுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, அந்த பொறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு நீ எப்படி போலாம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்படியெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். முகத்தை நோக்கார், இவர் காதுலயே விழல. கடைசியா என்ன காதுல விழுந்தது, என்ன கேட்டார் தின்னனார், என்ன கேட்டார், கடைசியா என்ன கேட்டார் அப்படின்னா, நானன் சொல்றான் இல்லையா இந்த பாட்டுல, அப்படியே கொஞ்சம் முன்னால வாங்க, 109வது பாட்டு, 757வது பாட்டு. குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பு சூட்டி ஊட்டி முன்பு அறைந்து ஓர் பார்ப்பான் அன்று இது செய்தான் இன்றும் அவன் செய்தான் ஆகும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காது என்ன ஆயிடுச்சு, கேட்காத காதா போயிடுச்சு. அப்புறம் இவங்க பாட்டுக்கு இவங்க பேசிட்டு இருக்காங்க, அது எதுவுமே அவர் காதுல விழல, முகத்தையும் முகத்தையும் பார்க்கல. வன்பெரும் பன்றி தன்னை எருகினில் வதக்கி, அடுத்து வச்சிருக்கிறத எல்லாம் எடுத்து
ஒவ்வொரு அம்பில வதக்கி எருகினில் வதக்கி மிக்க இன்புறு தசைகள் வெவ்வேறு அம்பினில் ஈர்ந்து கொண்டு அப்படியே ஒவ்வொரு அம்பிலையா குத்துறார். ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளை எது நல்ல சுவையாக இருக்குமோ அந்த பகுதிகளை எல்லாம் அம்பிலை எடுத்து கோர்த்து கொள்கிறார். அப்படி கோர்த்து கொண்டு கோடினில் கோத்து காட்சி கொழுந்தசை பதத்தில் வேவ வாலிய சுவை முன் காண்பான் வாரியனில் அதுக்கி பார்த்து சாலவும் இனிய எல்லாம் சருகிலை இணைத்த கல்லை ஏறவே போலி கூட அதன் விசையிடுவாரானார். என்ன செய்கிறார்? அந்த தசைகளை எல்லாம் எடுத்து அப்படியே நெருப்புல காய்ச்சிறார். காய்ச்சி நல்ல பதத்தில் வேக வைத்து. ஏன் நல்ல பதத்துல வேக வைக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த பொருளையும் சமைக்கும் போது ரொம்ப வேக வச்சா கருகி போயிடும், சாப்பிட முடியாது. அதே சமயத்துல வேகாமல் இருந்தாலும் சாப்பிட முடியாது. அப்போ அது சரியான பதத்துல இருக்கணும். அப்படி அது சரியான பதத்துல வேக வைத்து அது சரியான பதத்துல வெந்திருக்குதா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணுமா? ரெகுலரா சமைக்கிறவங்களுக்கு அதோட நிறம், மனம் அதெல்லாம் பார்த்தாலே என்ன தெரியும்? சரி, இதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும். உறுதியா தெரியாது, ஓரளவுக்கு ஒரு 75% தெரியும். ஆனா இவர் அரசன், இவருக்கு எத்தனை பேர் பணிவிடை செய்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஒவ்வொன்றா எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யறாராம்? வாயினில் அதுக்கி பார்த்து எடுத்து வாயில போடுறார். வாயில போட்டு ஒரு லேசா அப்படியே கடிக்கிறார். அதுக்கி பார்த்து சாலவும் இனிய எல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் துப்பிடுறாரு. நல்லா இருக்குன்னு எதை நினைக்கிறாரோ அதை எடுத்து சருகிலை இணைத்த கல்லை, அங்க இருக்கக்கூடிய இலையெல்லாம் எடுத்து ஒரு தையல் தைக்கு இலைய வந்து வச்சிருக்கார். இணைத்த கல்லை ஏலவே கோழி கூட அதன் விசையிடுவாரானார். அப்படியே இலைய கொத்து கல்லை வைத்திருக்கிறார். அந்த கல்லை அப்படிங்கிறது வந்து தையல் இலை. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, தையல் இலையில வாழை இலை கிடைக்கலன்னா ரெண்டு மணி அந்த தையல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்துக்கு போனா சீக்கிரமா வந்துடணும், இல்லைன்னா முதல் நாள் வாழை இலையில சோறு, ரெண்டாவது நாள் தையல் இலையில சோறு, மூணாம் நாள் கையில சோறு, அதுக்கு மேல அங்க இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யணும்? வாழை இலையோட ஓடி வந்துடணும். தையல் இலைக்கு வந்தாலே மரியாதை குறைவுன்னு அர்த்தம். இந்த செய்தியை பார்க்கும்போது ஆமா, அதனால அந்த வாழை இலையில பெருமை அங்க கிடைக்காதனால ஒரு தையல் இலையில கொடுக்கிறாராம். ஒரு முறை இந்த நிகழ்வு எப்படியெல்லாம் எங்களுடைய ஞானாசிரியர் ஒருவருடைய கவனத்தையும் எப்படி வந்து எப்பவுமே அவர் பெரிய புராணத்தையே சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சான்று. அடியேன் முதல்ல இந்த வேள்வி பணிக்காக போகின்ற போது ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால தருமபுரியில இண்டூர் அப்படிங்கிற ஊர்ல, இண்டூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊர்ல பெருமானுக்கு வழித்துணைநாதர் அப்படின்னு பேரு. அந்த வழித்துணைநாதருடைய குடமுழுக்கு எங்களுடைய ஞானாசிரியா தலைமை ஏற்று நடத்துறாங்க. முதலாக வேள்வி பணிக்கு அடியேனும் சென்று இருக்கிறேன். அப்போ போன உடனே நாங்கெல்லாம் வேள்வி முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வந்தவங்கெல்லாம் எல்லாரும் அன்னதானம், குடமுழுக்குன்னா தெரியுமில்ல, கும்பாபிஷேகம்னா எல்லா ஊர்லேயும் அன்னதானம் போடுவாங்க. நாங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்து இருந்தவங்களாம் வந்து முதல்ல சாப்பிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழை இலையெல்லாம் போயிடுச்சு. நாங்கள் கடைசியாக சாமிக்கு தீர்த்தமெல்லாம் ஊற்றி அலங்காரமெல்லாம் பண்ணி தசதரிசனம் அப்படின்னு சொல்லி அந்த தசதரிசனம் காட்டுவாங்க. சாமிக்கு 10 விதமான மங்கள பொருட்களை எல்லாம் காட்டி மகாதீபாராதனை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு வழியாக வெளியில் வந்து சாப்பிட உட்காரோம். வந்து பார்த்தா வாழை இலை தீர்ந்து போச்சு. தையல் இலை இருக்கு, எடுத்துட்டு வரிசையாக வைக்கிறாங்க. அடியானுங்களா, என்ன அது நீங்கள் வந்து அடியார்களுக்கெல்லாம் வாழை இலை எடுத்து வைக்கிறது இல்லையா
அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா முதல் முறையா போறோம், சொல்ல முடியல, மனசுல நினைக்கிறோம். இப்போ பக்கத்துல உட்காந்துருக்காங்க, உட்காந்துட்டு சொல்றாரு, நம்ம இப்போ அப்போ வந்து அந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அங்கே கண்ணப்ப நாயனார் புராணம் நடந்துகிட்டு இருக்கு. நாமெல்லாம் கண்ணப்ப நாயனார் புராணம் சிந்திக்கிறோம். அதனால சுவாமி நமக்கு அவருக்கு எப்படி கண்ணப்ப நாயனார் தையல் இலையில இறைவனுக்கு உணவு படைத்தாரோ அதை போல இங்க சாமி நமக்கு தையல் இலையில உணவு படைக்கிறார். அதனால யாரும் இதை வந்து தப்பா எடுத்துக்க வேண்டியது இல்லை. சாமி நம்மளுக்கு தையல் இலை எப்படி இருக்கும், நமக்கு கண்ணப்ப நாயனார் எப்படி சாமிக்கு கொண்டு போய் உணவு கொடுத்திருப்பார் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக சாமி நமக்கு இந்த தையல் இலையில உணவு கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு அங்க அவரு சொன்னது இன்னைக்கும் எங்களுக்கு வந்து மனதுல நினைவு இருக்கு. அப்போ எப்படி புராணத்துல ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வை எப்படி புராணத்தில் நடந்த நிகழ்வோடு அவர்கள் தொடர்பு படுத்தி, ஏன்னா அந்த சிந்தனை சாதாரணமாக வராது. இப்போ நம்ம சொல்லணும்னா இந்த படத்தில் வரும் இல்லையா, வாட்ஸ்அப் படத்தில் யாருங்க இவங்களை அடித்தது, நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலேயும் சண்டை வெறி ஊறி போன ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம பார்க்கின்ற இடத்துல எல்லாம் பெரிய புராணத்தை தன்னுடைய வாக்காக மட்டுமல்ல வாழ்க்கையாகவும் கொண்டிருப்பதனாலதான் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை புராணத்தோடு தொடர்புபடுத்தி அதை சிவசிந்தனையாகவே கொண்டு செல்லக்கூடிய பெருமகனார் அவர்களிடத்துல பாடம் ஒரு காலத்துல கேட்டோம், தொடர்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்புல நம்ம பணி நிமித்தமாக மற்ற காரணங்களால வந்துட்டோம். ஆனாலும் அந்த பாடம் கேட்ட ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கும் எங்களுடைய உள்ளத்துல இருக்கு. அந்த நன்றியும் எங்களுடைய உள்ளத்துல இருக்கு. என்ன திரும்ப கேட்க முடியல, அங்க போய் அவரிடத்துல இருந்து கேட்க முடியவில்லை என்கின்ற அந்த வருத்தம் எப்பொழுதுமே உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அவர்கள் என்ன சொல்றது, அத்தனை கருணையோட இன்னைக்கும் பல பேர் இருக்க. நம்ம வகுப்பு எடுக்கணும்னு சொன்ன உடனே பல பேருக்கு என்ன செய்வாங்கன்னா, நான் இருக்கேன்ல, என்ன நீங்க சொல்லாம நீங்க எப்படி போய் தனியா வகுப்பு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் இல்லாம இன்றைக்கும் எப்போதும் எப்படி திணனாரை பார்த்து நாகன் சொன்னாரோ அதை போல எனக்கும் மேலாக உனக்கு வேட்டைகள் வாய்க்கணும் என்று வாழ்த்ததை போல, சாமி நீங்க இன்னும் நிறைய இடங்கள்ல நான் சொல்லுவேன், ஏன் சாமி இவ்வளவு வேகமா நடத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட சொல்லுவேன், ஐயா ஒரு முறையாவது என்னோட வாழ்க்கையில பெரிய புராணத்தை நிறைவு செய்தணும்னு மனசுல ஆசைன்னு சொல்லும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, சாமி உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பல மேடைகளுக்கு போய் இன்னும் பல ஊர்களுக்கு போய் நிறைய பேருக்கு நீங்க பெரிய புராணத்தை நிறைவாக சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கொடுத்த அந்த ஆசியும் ஊக்கமும் இன்றைக்கும் என்றைக்கும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி அந்த சுவையை என்ன செய்கிறார், வாயில் அப்படியே அதுக்கி பார்க்கிறார். அந்த சரிகளில் எடுத்து அதுக்கி பார்த்து அந்த சரிகளில எடுத்து கற்றார். இதே போன்ற ஒரு காட்சியை நாம ராமாயணத்துல பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, சபரி அப்படிங்கிற அந்த முதிய பெருமாட்டி கனிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ராமனுக்காக சேர்த்து வைக்கின்ற போது அதுல நல்ல கனியாக எது சுவை மிகுந்த கனியாக இருக்குன்னு சொல்லி கடித்து பார்த்து சுவை மிகுந்த கனியை ராமனுக்காக எடுத்து வைப்பாள் அப்படிங்கிறத நம்ம அந்த ராமாயண காட்சியையும் பார்க்கலாம். இப்போ ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா வந்து ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 ஆப்பிள், அந்த குழந்தை ஆசையோட இந்த கையில ஒரு ஆப்பிள் இந்த கையில ஒரு ஆப்பிள், 2 ஆப்பிளையும் எடுத்துக்கிட்டு ஓடி வருது. அப்போ வந்து அம்மா கேட்கிறா, பாப்பா நீ தான் 2 ஆப்பிள் வைத்திருக்கிறிய, எனக்கு ஒரு ஆப்பிளை கொடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கிறா. கேட்ட உடனே என்ன பண்ணுது, அந்த குழந்தை ஒரு ஆப்பிளை எடுத்து கடிச்சிருது. சரி, ஒரு ஆப்பிளை கழிச்சிருச்சு, இன்னொரு ஆப்பிளை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆப்பிளையும் அந்த கடிச்ச உடனே அவங்க அம்மாவுக்கு முகம், என்னடா அது 2 ஆப்பிளையும் தராமலே இந்த குழந்தை கடிச்சிருச்சே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த குழந்தை சொல்லிச்சான்,
அம்மா இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் தான் நல்ல சுவையாக இருக்கு, இனிப்பா இருக்கு, இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு அந்த குழந்தையினுடைய அன்பு. அந்த ஒரு நிமிஷம் தாய் என்னன்னா 2 ஆப்பிளையும் குழந்தை கடிச்சிருச்சேன்னு நினைக்கும் போது இந்த ஆப்பிள் தான் இனிப்பா இருக்கு, நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய பாங்கு அந்த குழந்தைக்கு இயல்பா இருக்கு. ஒரு முறை காந்தியினுடைய வீட்டில் அவங்களுடைய மனைவியார் கஸ்தூரிபாய் அம்மையார் ஒரு இனிப்பு செய்கிறாங்க. அந்த இனிப்பு செய்து கொண்டு வந்து காந்தி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே காந்தி ஒன்று எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு நம்ம ஒரு 15 இனிப்பு செய்திருக்கிறாங்க, 15 எண்ணிக்கையில் அந்த இனிப்பு செய்திருக்கிறாங்க. ஒன்றை எடுத்து சாப்பிட்டு இதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட எல்லாருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, ஏங்க ஒன்று மட்டும் சாப்பிட்டு மீதி எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கஸ்தூரிபாய் அம்மையார் கேட்குறாங்க. கேட்ட உடனே, இல்லை இன்னைக்கு இந்த இனிப்பு ரொம்ப சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது, அதனால் மற்றவர்களும் சாப்பிடட்டும், அதனால் நான் கொடுக்க சொன்னேன் அப்படின்னா இந்த சிந்தனைகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் என்று திருமூலர் சொன்னார். அந்த உணர்வு ஏன் மற்ற நாடுகளை விட நம்முடைய தென்னாட்டுல இந்த உணர்வுகள் அதிகமா இருக்குன்னா, இது ஏதோ அந்த பூமி இந்த பூமினால இல்ல, இங்க நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி அப்படிங்கறதுனால இதுக்கு ஒரு தனி பெருமை. இந்த கொண்டும் கொடுத்தும் இருக்கக்கூடிய உணர்வெல்லாம் அவர்களால் விளைந்தது. நம்ம பார்க்கிறோம், அன்பர்களா செங்கம் சிவனடியார் திருக்கூட்ட குழுவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அடியனுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பெரிய புராணமும் திருவிளையாடல் புராணமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும். ஏன் இங்க எச்சில் பண்றாரே தின்னனார், அதை எப்படி இறைவன் ஏற்றுக்கொள்வாருங்கிறதுக்கு விடை பின்னால் திருநீலநாயக்க நாயனார் புராணத்துல பெருமான் காட்டுறார். அது நம்ம முன்னாலேயே வகுப்புக்கு முன்னாலே வந்துகிட்டு இருக்கு. நீண்ட காலமாக அடியன் அந்த தொண்டை செய்து கொண்டிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 1800 பாடல்களுக்கு மேல அந்த பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் நாம தெரிஞ்சுக்கலாம். இங்க அது போல அதுக்கி பார்த்து நல்ல சுவையானதை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தின்னனார் இங்கே கொடுக்கின்றார். மருங்கு நின்றவர்கள் பின்னும் மயல் மிக முதிர்ந்தான் என்னே அரும்பெறல் இறைச்சி காய்ச்சி அதுக்கி வேறு உமிடா நின்றான் பெரும்பசி உடையனேனும் பேச்சிலன் நமக்கும் பேரு தரும் பரிசு உணரான் மற்றை தசை புறத்து எரியா நின்றான். சொல்றான், மருங்கு நின்றவர்கள். அங்க பக்கத்துல யார் நிக்கிறா? யார் இருக்கா? நாணனும் காடனும் நிற்கிறாங்க. மருங்கு நின்றவர்கள் பின்னும் மயல் மிக முதிர்ந்தான். இவனுக்கு ரொம்ப முத்தி போச்சு. மயல் மிக முதிர்ந்தான். என்னே அரும்பெறல் இறைச்சி காட்சி. அரும்பெறல் இறைச்சி என்ன? அரும்பெறல் இறைச்சி அப்படின்னா நீண்ட தூரம் துரத்தி கொண்டு வந்து பன்றியை கொன்று பெற்ற இறைச்சி. அரும்பெறல் இறைச்சி காய்ச்சி அதுக்கி வேறு உமிழா நின்றான். அது அதுக்கி உமிழ்றான். அதுக்கி உமிழா நின்றான். உமிழ்ந்து உமிழ்ந்து வைக்கிறான். பெரும்பசி உடையனேனும். தின்னனாருக்கு பசி இல்லை நினைச்சுக்காதீங்க. பக்கத்துல இருந்து பார்த்த நாணனும் காடனும் சொல்றாங்க, யாருக்கு பசி? தின்னனாருக்கு பசி. பெரும்பசி உடையனேனும் பேச்சிலன். அவனுக்கு பசிக்குது, இருந்தாலும் பேசல, சாப்பிடல. நமக்கும் பேரு தரும் பரிசு உணரான். நமக்கு கொடுக்கணும். அவன் தான் சாப்பிடலைனாலும் பல பேர் என்ன பண்ணுவாங்க, கூட போற எனக்கு பசிக்கலைனாலும் எனக்கு பசிக்கல நீங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, நமக்கு பசிக்கலைனாலும் கூட வந்தவர்களுக்கு உணவு கொடுக்கணும். அந்த வரவுப்படி அது கூட நினைக்கலப்பா. நமக்கும் பேரு தரும் பரிசு உணரான் மற்றை தசைப்புறத்து எரியான் என்றான். சரி, இவனுக்கு தான் பன்றி இறைச்சியில குறிப்பிட்டதான் எடுத்துக்கிறா, இறைவனுக்காக வேண்டும்னு, சிவபெருமானுக்காக வேண்டும்னு சிலதை எடுத்துக்கிட்டா இல்லையா?
மீதி இருக்கிற இறைச்சியாவது கடிச்சு பார்த்ததுல நல்ல சுவையானதை கல்லையில எடுத்துக்கிறார். மீதி இருக்கக்கூடிய சுவையில்லாத இறைச்சியாவது நமக்கு கொடுக்கலாம்ல, அதையும் தூக்கி தூக்கி குப்பையில போட்டுறா, அதை எப்படி எடுத்து சாப்பிடுறது அப்படின்னு நினைத்து நிற்கிறார்கள். அடுத்த பாட்டுல சொல்றார், தேவுமால் கொண்டான் இந்த திண்ணன் மற்ற இதனை தீர்க்கலாவது ஒன்று அறியோம், தேவராட்டியை நாகனோடு மேவி நாம் கொணர்ந்து தீர்க்க வேண்டும், அவ்வேட்டை காட்டில் ஏவல் ஆட்களையும் கொண்டு போதும் என்று எண்ணி போனார். இப்போ இதையெல்லாம் பார்க்கிறாங்க யாரு? நாணனும் காடனும் அதை பார்க்கிறார்கள். பார்த்துட்டு தேவுமால் கொண்டான் இந்த திண்ணன், அவனுக்கு சிவபெருமான் மேல பித்து பிடித்து விட்டது, அதனால மற்றதனை தீர்க்கலாவது ஒன்று அறியோம், என்ன சொன்னாலும் நம்மால இதை தீர்க்க முடியல, கேட்கவே மாட்டேங்கிறான், அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்து முடிவெடுக்கிறாங்க. தேவராட்டியை நாகனோடு மேவி நாம் கொணர்ந்து தீர்க்க வேண்டும். இனி இதெல்லாம் நம்மால தீர்க்க முடியாது, நாகனை கூட்டிட்டு வரணும். நாகனை கூட்டிட்டு வந்தா மட்டும் பத்தாது, இந்த பில்லி சூனியம் ஏவலையெல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த தேவராட்டியையும் நாம கூட்டிட்டு வரணும். தேவராட்டியை நாகனோடு மேவி நாம் கொணர்ந்து தீர்க்க வேண்டும், அவ்வேட்டை காட்டில் ஏவல் ஆட்களையும் கொண்டு போதும் என்று எண்ணி போனார். அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு பாப்பா நம்ம போய் அடுத்தடுத்த ஏற்பாடுகளை கவனிப்போம், தேவராட்டியும் நாகனையும் கூட்டிட்டு வந்துதான் திண்ணனை சரி செய்ய முடியும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் புறப்பட்டு போகிறார்கள். யாரு? நாணனும் காடனும் புறப்பட்டு போறாங்க. காணவர் போனது ஓரார் கடிதினில் கல்லையின் கண் ஊனமுது அமைத்துக் கொண்டு மஞ்சனம் ஆட்ட உண்ணி மா நதி நன்னீர் தூய வாதினில் கொண்டு கொய்த தூணரும் பள்ளி தாமம் குஞ்சி மேல் துதையக் கொண்டார். காணவர் போனது ஓரார், நாணனும் காடனும் புறப்பட்டு போனதை கவனிக்கவே இல்லை. என்ன செய்கிறார்? கடிதினில் கல்லையின் கண் ஊனமுது அமைத்துக் கொண்டு உடனே எல்லாத்தையும் காய்ச்சி எடுத்து அதுக்கி பார்த்து வேக வேகமாக அந்த கல்லையிலே நிரப்பிக் கொள்கிறார். அப்படி நிரப்பிக் கொண்டு ஊனமுது அமைத்துக் கொண்டு மஞ்சனம் ஆட்ட உண்ணி, இறைவனுக்கு என்ன செய்யணும்? திருமஞ்சனம் நீர் ஊற்றணும் இல்லையா அவர் மேல, அதுக்காக நினைத்து என்ன பண்றாரா? மா நதி நன்னீர், எந்த நன்னீர்? பொன்முகலி ஆற்றங்கரை ஆற்றினுடைய நீர், மா நதி நன்னீர் தூய வாயினில் கொண்டு. அது எப்படி தூய வாய்? இதுவரைக்கும் கரியா தின்ன வாய், ஆனா தெய்வ சேக்கலார் சொல்றாராம் தூய வாய். எப்படி தூய வாய் ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானுக்காக திருமஞ்சனம் கொண்டு போகக்கூடிய நீர் தூய நீர் ஆயிடுச்சு. இப்ப சொல்றார், ஒரு முறை ஒரு பெரிய அரசனுக்கு ஒரு வீரன் கொண்டு வரான் ஒரு தோல் பையில. எங்கேயோ தூரமான ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த தண்ணி ரொம்ப இன்னைக்கு மாதிரியா எல்லாம் நினைச்ச இடத்துல நினைச்ச பொருள் எல்லாம் உலகத்துல இருக்க எந்த மூலையில் இருக்கிற பொருளை வேணாலும் நம்ம காசு கொடுத்தா இங்க உட்காந்து சாப்பிடலாம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு இடத்துல இருந்து போய் இப்படி எல்லாம் கொண்டு வந்தெல்லாம் சேர்க்க முடியாது. அப்பெல்லாம் பதப்படுத்துகின்ற அத்தனை இதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப என்ன செய்யறா? அங்கிருந்து அந்த தண்ணி நம்முடைய ரொம்ப இனிப்பா இருக்கு, இந்த தண்ணி நம்மளுடைய அரசனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய தோல் பையில நிரப்பிட்டு கொண்டு வரான். அரண்மனைக்கு கொண்டு வந்து அரசன்கிட்ட கொடுக்குறான். அரசன் இடத்துல கொடுத்து, மன்னா இதை நீங்க குடிங்க, இந்த நீரை நீங்க குடிச்சீங்க, ரொம்ப இனிப்பான நீர் இது. இந்த உலகத்திலே நான் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறேன், இது மாதிரி ஒரு சுவையான தண்ணீரை நான் குடித்ததில்லை. நான் குடித்தேன், நீங்களும் குடிக்கணும். நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல பொருள் கிடைச்சதுன்னா நம்ம யார் மேல அன்பு அதிகமாக வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கும்
அது வேணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பந்தியில் உட்காந்து சாப்பிடும்போது கூட சில பேருங்க இந்த பேரனுக்கு பிடிக்கும் அப்படின்னு எடுத்து கவரில் வச்சுக்குவாங்க, என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எடுத்து வைத்துக் கொள்வதை போல இவன் அரசன் மேல் அன்புடையவன் நன்றி உடையவன் அப்படிங்கிறதுனால அந்த தண்ணீரை எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து அரசன் இடத்துல கொடுக்குறான். கொடுத்த உடனே அரசன் குடிக்கிறான். பக்கத்தில் அரசி இருக்கிறான். அரசி வந்து எங்க எனக்கும் கொடுங்க, இது நல்ல சுயான நீர்னு சொல்றாரு, எனக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அரசன் கொடுக்கவே இல்லை. எல்லா தண்ணீரையும் அவனே குடிச்சிட்டு சரிப்பா ரொம்ப சுவையாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு 10 பொற்காசுகளை எடுத்து அவர் இடத்துல கொடுத்துட்டு அவனை அனுப்பிச்சி விட்றான். இப்போ பக்கத்தில் வந்து அரசி கேட்குறான், ஏங்க அவ்வளோ சுவையான நீரா நீங்கள் வந்து எனக்கு கூட கொடுக்காம குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அந்த அரசன் சொல்கிறான், இல்லை இல்லை, அவன் குடிக்கும்போது அந்த நீர் வந்து மிகுந்த சுவையுடைய இனிப்புடைய நீராக இருந்திருக்கும். ஆனால் இவன் கொண்டு வந்தது தோல் பையில். அந்த தோல் பையில் இருந்த அந்த தோலினுடைய அசுத்தம் அந்த தண்ணியில் ஏறிடுச்சு. அந்த தண்ணி கசப்பாக இருக்கு. அதை நீ குடிச்சேன்னா துப்பிடுவ. அவன் முன்னாலே இந்த தண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். அவன் மனசு வருத்தப்படும். அவன் எனக்காக எத்தனையோ தூரத்திலிருந்து இதை கொண்டு வந்திருக்கிறான். அதனால அவனுடைய மனம் சங்கடப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அந்த கசப்பை வெளிக்காட்டி கொள்ளாமல் நானே குடிச்சு முடிச்சுட்டேன். உன்னால அந்த மாதிரி இருக்க முடியாது. சில பேருக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சிலருக்கு பார்த்த உடனேயே தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் தெரியாது. சில பேர் ரொம்ப நல்லா நடிப்பாங்க, நல்லா நடிப்பாங்க. பக்கத்திலேயே இருந்துட்டு அந்த படத்துல நானே ராஜா நானே மந்திரின்னு ஒரு படம், அந்த படத்துல விஜயகாந்த் படத்துல சொல்லுவான், ஐயா உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னால வேற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சிலருக்கு நடிப்பு வரும், சிலருக்கு நடிப்புல வர முகத்தை பார்த்தாலே தெரியும் அவனுக்கு நம்ம வந்தது பிடிக்கல, நாம பேசுறது பிடிக்கல, நம்ம ஆமா அதனால அதையெல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்த்தல் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்வதை போல இங்க நீ அப்படி முகத்துல காட்டிடுவ. ஏன்னா அரசனுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு தலைவனுக்கு பல பேர் இடையூறு செஞ்சாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களை சரியாக வழிநடத்துகின்ற பண்பு, தலைமை பண்பு ஒரு தலைவனுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவன் அரசன். அதனால அவனால் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். அரசியினால முடியாது. அதனால அரசன் அந்த நீரை அந்த அரசிக்கு தரவில்லை அப்படின்னு அந்த விளக்கத்தை அவன் சொல்லுகின்றான். சொன்னதை போல அப்போ அந்த அன்பினால் எப்படி அந்த கசப்பான நீர் மரியாதைக்குரியதாக ஆகியதோ அதை போல இங்கே திண்ணனாரினுடைய அன்பினால் அவர் வாயிலே கொண்டு வந்த நீர் தூய வாயாக மாறிச்சு. அது தூய நீராக மாறிச்சு. கொண்டு கொய்த தூணரும் பள்ளித்தாமம் குஞ்சி மேல் துதைய கொண்டார். அப்ப பெருமானுக்கு என்ன செய்தாச்சு? திருவமுது எடுத்துக்கொண்டாச்சு, நைவேத்தியம் எடுத்துக்கிட்டாச்சு கல்லையில, அபிஷேகத்துக்கு நீர் வாயில எடுத்துக்கொண்டாச்சு. அப்ப இறைவனுக்கு மலர் பூவும் இலையும் வேணுமே, அதை எங்க எடுத்துக்கிறது? இந்த கையில வில்லு இருக்கு, இந்த கையில இறைச்சி உணவு இருக்கு, வாயில நீர் இருக்கு. அப்ப என்ன செய்யறார்? அப்படியே எடுத்து தன்னுடைய தலைமேல் வைத்துக் கொள்கிறார். வைணவத்தில் சொல்லுவாங்க, ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி தான் அணிந்து கொண்டு அதுக்கு பின்னால திருமால். அது போல திண்ணனார் என்ன செய்கிறார்? தான் தன்னுடைய தலைமேல் சூடிக்கொண்டு புறப்பட்டு போறார். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வேண்டுவன சமைத்து கொண்டு அவர் என்ன பார்த்தாரோ, எப்படி நடந்ததுன்னு பார்க்கல. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. பூசனை செய்யும் போது தாறுமாறாக செய்து கொண்டு கண்ணப்பர் செய்தார் இல்லையா, சாமி ஏத்துக்கலையா, நான் அன்பினால செய்யறேன்லாம் கதை விடக்கூடாது. ஏன்னா கண்ணப்பர் சாமி அப்படி பார்த்தார். இதே அவர்
எப்படி பூசை செய்தார்னு பார்த்திருந்தாருன்னா அப்படியே பூசை பண்ணுவார். இப்போ ஒரு சான்றுக்கு ஒருத்தர் பூசை பண்ண வரார், தங்க குடத்துல சாமிக்கு அபிஷேக நீர் எடுத்துட்டு வந்து அவர் சாமிக்கு அபிஷேகம் பண்ணதை கண்ணப்பர் பார்த்திருந்தாருன்னா எங்கேயாவது போய் ஏன் அவர்கிட்ட இருக்கிறதே அடிச்சு பிடிங்க கூட சாமிக்கு தங்க குடத்துல தண்ணி எடுத்து ஊத்திருப்பார். அப்ப என்னென்ன வகையான சாமிக்கு வில்வம் தான் போடணும், சாமிக்கு இருக்கிறதுலே சிறந்த மலர் தாமரை மலர், இறைவனுக்கு உகந்தது, இறைவனுக்கு கொன்றை மலர் உகந்தது, இப்படின்னு தேடி தேடி போய் பார்த்து கொண்டு வந்திருப்பார். ஆனா அவர் எப்படி பூசை செய்வது என்பதை பார்க்கவில்லை. நல்லா நினைவில் வச்சுக்கணும். எப்படி பூசை செய்வதுன்னு பார்த்துட்டா அப்படித்தான் பூசை செய்யணும். அதனால இதை பார்க்காததுனால திண்ணனார் என்ன செய்கிறார், அவர் வாயிலே நீர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலைமேல் மலர்களை எடுத்துக்கொண்டு கல்லையிலே இறைச்சியை எடுத்துக்கொண்டு அப்படியே புறப்பட்டு போகிறார். தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி கல்லை புனித மெல்லிறைச்சி நல்ல போனகம் ஒரு கை ஏந்தி இனிய எம்பிரானார் சால பசிப்பர் என்று இறங்கி ஏங்கி நனிவிரைந்து இறைவர் வெற்பை நன்னினார் திண்ணனார்தாம். தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி, ஒரு கையில வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு, அடுத்து கல்லை புனித மெல்லிறைச்சி நல்ல புவனகம் ஒரு கை ஏந்தி, ஒரு கையில என்ன செய்தார், இறைச்சி கல்லையில் இருக்கக்கூடிய இறைச்சி உணவை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு போறாராம், இனிய எம்பிரானார் சால பசிப்பர் என்று. பெருமான் ரொம்ப பசியோட இருப்பாரு. நம்ம எப்ப மலையிலிருந்து இறங்கி வந்தோம், இதையெல்லாம் காய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த பொருளை எல்லாம் தயார் செய்து வைத்துக்கொண்டு, அதனாலதான் நாம சிவபூஜை செய்யும்போது என்ன பண்றது, சாமியை எடுத்து வச்சுட்டு அதை எடுத்துமா இதை எடுத்துமான்னு தேடக்கூடாது. தேவையான அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் செய்ய போறோம், சாமிக்கு வெறும் தண்ணி மட்டும் ஊற்ற போறோமா, இல்லை பால் தயிர் பஞ்சாமிரம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கிட்டோமா, இல்லை 3 அபிஷேகமா 7 அபிஷேகமா 11 அபிஷேகமா, எல்லாம் தேவையானதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா சாமியை எடுத்து வச்சுட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சு லேட் பண்ணக்கூடாது, சாமிய காக்க வைக்க கூடாது. அதுதான் இங்க காட்டுறார். என்ன செய்யறாரா, எம்பிரான் சால பசிப்பர், அவ்வளவு நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டோமே, அதனால சாமி ரொம்ப பசியோடு இருப்பார், அதனால வேகமா போவோம் அப்படின்னு சொல்லி என்று இறங்கி ஏங்கி, அப்படி உடனே சாமி பசியோடு இருப்பாரு சாமி பசியோடு இருப்பாரு அப்படின்ட்டு இங்கே இருந்துடக்கூடாது. ஏன்னா இவர் கொண்டு போறதான் அவர் சாப்பிட முடியும், அதனால வேகமா போடுறாரு. நனி விரைந்து இறைவர் வெற்பை நன்னினார் திண்ணனார்தாம், அப்படி வேகமா போய் மலைக்கு மேல போறார். இளைத்தனர் நாயனார் என்று ஈண்ட சென்று எய்தி வெற்பின் முளைத்து எழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தன்னை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். இளைத்தனர் நாயனார் என்று, ஐயோ சாமி பசியோடு இருக்கிறாரே அப்படின்னு நினைத்து ஈண்ட சென்று வேகமாக புறப்பட்டு போய் ஈண்ட சென்று எய்தி வெற்பின் முளைத்து எழு முதலை கண்டு, முன்னு பெருமானுடைய திருமொழியை பார்த்து முடிமிசை மலரை காலில் வளைந்த பொன் செருப்பால் மாற்றி, இப்ப ஏற்கனவே பண்ண அலங்காரத்தை நீக்கினாதான் என்ன முடியும், புதுசா அலங்காரம் செய்ய முடியும். அதனால எப்படி நீக்கிறாங்கன்னா, எப்படி நீக்க முடியும், இந்த கையில ஆமா இறைச்சி வைத்திருக்கிறார், இந்த கையில வில்லும் அம்பு இருக்கு, அதனால என்ன செய்யறார், எப்படி நீக்கிறது, ஆனால் நீக்கிறார். எப்படி நீக்கிறார், முடிமிசை மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி
சரி, அன்புனால பூசை செய்கிறீங்கல்ல, இதை செய்ய சொல்லுங்களேன் பாப்போம். புத்தியில் உரைக்குது இல்லை, அப்படி செய்யக்கூடாதுன்னு. சாமி மேல இருக்கிற அலங்காரத்தை சாமி இருக்கிற பக்கம் கூட கால் நீட்டக்கூடாது அப்படிங்கிறாரு இல்ல. அப்புறம் பூசையை மட்டும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அன்பான செய்யறேன்னு மட்டும் எப்படி சொல்றது? அப்போ அந்த அறிவு நமக்கு வேணும் இல்லையா? எப்படி செய்யணுங்கிற அறிவு இல்லையா? பூசை என்ன செய்தார்? மலைத்த பொன் செருப்பால் மாற்றி அப்படியே காலால மேல் செய்த அலங்காரத்தை அப்படியே நீக்கி வாயில் மஞ்சன நீர் தன்னை வாயில் எடுத்துட்டு வந்தார் இல்லையா? அந்த நீரை, திருமஞ்சன நீரை விளைத்த அன்பு உமிழ்வார் போல, அப்படியே அன்பு எப்படி கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி விமலனார் முடிமேல் விட்டார். இங்க ஏன் தெரியுமா விமலனார்ங்கிற சொல்ல கொண்டு வந்து தெய்வ சேக்கிழார் வைக்கிறார்? இறைவனுக்கு மனமில்லாதவன் விமலன் பேர். ஏங்க எத்தனையோ பேர் இருக்கு. அந்த விமலன் அப்படிங்கிற சொல்ல கொண்டு வந்து இங்க தெய்வ சேக்கிழார் வைக்கிறார் அப்படின்னா அதாங்க இப்போ இவர் செருப்பு காலில் தொட்டதுனால அந்த தோஷம் சிவபெருமானை பிடித்துக்கும் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா அவன் விமலன், எந்த குற்றமும் இல்லாதவன். நீங்க செய்யறதுனால அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த தோஷமும் அவனை பற்றாது. நீங்கள் தீட்டுன்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு தானே ஒழிய அவனுக்கு கிடையாது. அதனால எந்த தோஷமும் இறைவனை பற்றாது. அதனால இவர் மலரை காலால ஒதுக்குனதுனால வர்ற தோஷம் இறைவனை பற்றாது. வாயினால் அபிஷேகம் செய்ததனால வரக்கூடிய தோஷமும் இறைவனை பற்றாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த விமலனார் முடி அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கிறார். விமலனார் முடி மேல் விட்டார். அதுக்கப்புறம் தலைமிசை சுமந்த பள்ளி தாமத்தை தடம் காலத்தி மலைமிசை தம்பிரானார் முடிமிசை வணங்கி சாத்தி சிலைமிசை பொழிந்த செங்கை திண்ணனார் சேர்ந்த கல்லை இலைமிசை படைத்த ஊழின் திரு அமுது எதிரே வைத்து. இப்ப என்ன பண்ணிட்டார்? முன்னால் இருந்த அலங்காரத்தை காலால் நீக்கியாச்சு. திருமஞ்சன நீரை வாயால் உமிழ்ந்து அவருக்கு அபிஷேகமும் பண்ணியாச்சு. அடுத்து பெருமானுக்கு இலை பூ சூட்டணும். அப்ப என்ன செய்கிறார்? ஏற்கனவே தன்னுடைய திருமுடி மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த பூவையும் இலையையும் சாத்தணும். எப்படி சாத்துறது? அப்படியே குடிந்து பெருமானுடைய திருமுடி மேல் விழுவது போல அதை சாத்துகின்றார். தம்பிரானார் முடிமிசை வணங்கி சாத்தி அப்படியே கீழே குனிந்து சாத்துகிறார். சாத்திட்டு சிலைமிசை பொழிந்த செங்கை திண்ணனார் சேர்த்த கல்லை இலைவிசை படைத்த ஊனின் திருவமுது எதிரே வைத்து. அப்ப என்ன செய்யறார்? அந்த இறைச்சி உணவை எடுத்து இறைவனுடைய திருமுன்னால் வைக்கிறார். வைத்துட்டு இப்போ இதுவரைக்கும் நானன் முன்னால என்ன சொன்னா? எந்த பாட்டுல? 109வது பாட்டுல குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி. முதல்ல என்ன சொன்னா? குளிர்ந்த நீரை ஆட்டணும்னு சொன்னான். அதனால முதல்ல என்ன செஞ்சிட்டார்? வாயில் இருந்த நீரை ஆட்டிட்டார். ஒன்றிய இலை பூ சூட்டி உடனே தலையில் இருந்த பூவை எடுத்து பெருமான் முடிமேல விழும்படியாக வைத்துட்டார். இலை பூச்சூட்டி ஊட்டி. அப்ப என்ன உணவு வைக்கணும்? இங்க இறைச்சி அமுதை எடுத்து வைத்துட்டார். முன்பு அரைந்து என்னமோ அவன் சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா பார்ப்ப என்ன சொன்னு தெரியல. அதனால நாடன் சொன்னதை வைத்துக்கொண்டு ஏதோ சொல்லணும், சாமிக்கு ஏதோ சொல்லணும் அப்படின்னு இங்க சொல்றார். இது வரைக்கும் முன்ன சொன்ன வரிசை முறையில எப்படி நீர் ஊற்றியாச்சு, அடுத்து பூ வச்சாச்சு, அமுதை எடுத்து முன்னால வச்சாச்சு. அவன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறத இப்ப இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். கொழுவிய தசைகள் எல்லாம்
கோளினில் தெரிந்து கோத்து அங்கு அழல் உரு பதத்தில் காய்ச்சி பல்லினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இவ்விறைச்சி சால அழகிது நாய நீரே அமுது செய்து அருளும் என்றார். அப்ப என்ன செய்யணும்? இப்ப ஒரு நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றார். கொழுவிய தசைகள் எல்லாம் நல்ல தசையா பார்த்து எடுத்து கோளினில் தெரிந்து கொத்து. அப்படி அம்பு குத்தும் போதே முத்துன சதையா இருக்கிறதா குத்துனா டக்குன்னு உள்ள போகாதாம். அதனால குத்துனோட எது இளம் சதையா இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கிற சாமி. கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கொத்து அங்கு அழல் உரு பதத்தில் காய்ச்சி, அங்க நல்ல பதமா காய்ச்சி பல்லினால் அதுக்கி அப்படியே பல்லுல கடிச்சு பார்த்து எல்லாம் மெதுவா வந்திருக்கான்னு பார்த்துருக்கேன் சாமி. பார்த்து நாவில் பழகிய இனிமை பார்த்து சுவை எப்படி இருக்கு. ஏன்னா மற்றதையெல்லாம் கவனிச்சிடலாம். சுவை எப்படி இருக்குன்னா அது வந்து நாக்கில் பட்டாதான், அந்த உமிழ்நீரில் பட்டாதான் அது எந்த அளவுக்கு சுவையா இருக்குன்னு தெரியும். அதனால அதையும் இனிமை பார்த்து படைத்த இவ்விறைச்சி, அப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த இறைச்சி சாமி இது. சால அழகுது நாய நீரே, ரொம்ப தேடி பிடிச்சு எடுத்து தேர்ந்தெடுத்து அதையெல்லாம் நல்ல நெருப்புல காய்ச்சி எப்படி சுவைத்து பார்த்து எது நல்லா இருக்கோ அதை தேடி எடுத்து வந்திருக்க சாமி. நாய நீரே அமுது செய்து அருளும் என்றார். சாமி சாப்பிடுங்க சாமி அப்படின்னு திரும்ப சொல்லுகின்றார். அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேட மன்னனார் திருக்காலத்தி மலையினார்க்கு இனிய நல்வூன் இன்னமும் வேண்டும் என்னும் எழும்பெரு காதல் கண்டு பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். இது பன்னெடும் கரங்கள் அப்படின்னு. அன்னையும் மொழிகள் சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி சாமி சாப்பிடுங்க. அமுது செய்வித்த வேடர், அப்படி அமுது செய்வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்தி மலையினார்க்கு, திருக்காலத்தி மலையினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய இறைவருக்கு இனிய நல்வூன் இன்னமும் வேண்டும் என்று இனிய நல்வூன், இனிமையான இந்த இறைச்சி இன்னமும் வேண்டும், இன்னும் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு சாமிக்கு என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே வேட்டையாடிய பன்றியை மட்டும் எது எது நல்லா இருக்கும்னு தேடி எடுத்து வந்துருக்கோம். ஆனா இனிமேல் என்ன செய்ய போறாரா, என்னென்ன இருக்கோ அத்தனை வகை வகையா செய்ய போறார். இன்னமும் வேண்டும் என்னும். இன்னைக்கு நமக்கு விருந்து கொடுத்தாங்களா மத்தியானம் முக்கணி போட்டு நாங்கள் சாப்பிடல. ஆனால் இங்கிருந்து போனதெல்லாம் பார்த்தோம்ல, மா பலா வாழை எல்லாம் போட்டு விதவிதமாக எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அவசரத்துக்கு ஏதோ வெரைட்டி ரைஸ் கொடுக்காம அப்படியே இதெல்லாம் செய்கிற மாதிரி அப்படி இன்னும் நிறைய இறைச்சியை கொண்டு வந்து சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு தின்னனார் நினைக்கிறார். என்னும் எழுபெரும் காதல் கண்டு அப்படி அவர் அவ்வளவு அன்போட நிறைய இறைச்சிகளை கொண்டு வந்து பெருமானுக்கு கொடுக்கணும்னு அன்போடு நினைத்து கொண்டிருப்பதை பார்த்து பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். மேற்கு திசையில சூரியன் மறைகிறான். அப்ப அவன் என்ன செய்யறானா, அன்னப்பரை பார்த்து தன்னை அன்போட சிவபெருமானுக்கு நிறைய இறைச்சிகளை கொண்டு வந்து படைக்கணும்னு நினைக்கிறாரே. அவரோட அன்பு எத்தகையதுன்னு அப்படியே ரெண்டு கையையும் கூப்பி, ரெண்டு கையில் 12 கரங்கள் அவன்கிட்ட இருக்கிற ஒளிக்கிரணங்களாகிய அத்தனை கைகளாலும் அன்னப்பநாயனாரை கூப்பி போய் மறைஞ்சிட்டானாம். சூரிய மறைந்து விட்டான், பகலவன் மலையில் தாழ்ந்தான். வரும் இல்லையா, 1000 கரங்கள் நீட்டி, ஒரு கர்ணன் படத்துல வரும், ஆணைக்கின்ற தாயே போற்றி. ஏன்னா சூரிய ஒளி இல்லைன்னா
பயிர்கள் வளராது, நீர்ல அழுகி போயிடும். அதனால அந்த 1000 கரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 12 கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்னு பேரு. இலக்கியத்தை படைக்கின்ற ஆசிரியன் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுது இருந்தாலும் சூரியன் காலையில உதிக்கும், மாலையில மறையும். ஆனா எப்படி மறைஞ்சான் அப்படின்னா, என்னன்னா இன்னும் இறைச்சி நிறைய கொண்டு வந்து இறைவனுக்கு அமுது செய்யணும்னு நினைத்ததை அந்த அன்பை பார்த்து வியந்து கைகூப்பி மறைஞ்சானா. ஆமா, அவ வந்து இது மாதிரி நிறைய குறிப்புகள் நிறைய இலக்கியங்கள்ல இருக்கும். என்ன தற்குறிப்பு ஏற்ற அணி. காலையில ராமன் கம்பராமாயணத்துல காட்டுவார். கம்பன் வந்து ராமனுக்கு முதல் நாள் இரவு, அடுத்த நாள் காலையில ராமனுக்கு முடிசூட்டுறதுன்னு பகல்ல முடிவு பண்ணுவாங்க. இரவு நேரத்துல கைகேயி போய் வரம் கேட்டு அடுத்த நாள் பரதனுக்கு முடிசூட்டணும், ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே காலையில சேவல் ரெக்கையை அடிச்சுக்கிட்டு கூவிச்சான். அது எப்பவுமே ரெக்கையை அடிச்சுக்கிட்டு தான் கூவும். ஆனா ராமன் அரசனாகலையே அப்படிங்கிற துன்பத்தை நினைந்து தன்னுடைய நெஞ்சிலே அடித்து கொண்டு சேவல் கூவியது. எப்படி கம்பன் காட்டுறான். அதான் அந்த இலக்கிய தற்குறிப்பு. அவனோட மனசுல ராமன் இப்படி அரசுரிமை ஏற்கலையே அப்படிங்கிற வருத்தம் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கு. அதை அந்த சேவல் வெளிப்படுத்துகிறதா. அதை மேல கொண்டு வந்து சேவல் மேல் தன்னுடைய எண்ணத்தை கொண்டு வந்து ஏற்றுவதனால தற்குறிப்பு ஏற்ற அணின்னு அதுக்கு பேர். அதே போல இளங்கோவடிகள் காட்டுவார். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகும்போது அங்க மேல பறக்கக்கூடிய கொடி அசையுமா. கொடி எப்பவுமே காத்துக்கு அசைஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. அந்த கொடி அசைகிறது எப்படி இருந்ததா, இங்க வராத வராத அப்படின்னு அந்த கொடி அசைவதை போல இருந்தான். ஏன்னா மதுரைக்கு போனோடனே என்ன நடக்க போகுது, கோவலன் இறந்து போக போகிறான். அடுத்து கண்ணகி மதுரையே எரிக்க போறான். அதனால இவ போகலைன்னா மதுரை தப்பிச்சிரும். அதனால இவ போகலைன்னா கோவலன் தப்பிச்சுக்குவா, இவங்க போகலைன்னா. அதனால இங்க வராதீங்க அப்படின்னு சொல்வதை போல அந்த கொடி அசைந்தது என்று காட்டுவார். இது மாதிரி எல்லாம் காட்டுவதற்குரியதான் தற்குறிப்பு ஏற்ற அணி. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சினிமாவில் இருக்கு இல்லையா, அதை சொன்னாதான் புரியுதா. இப்போ சினிமா வேண்டாமா? ஆமா, வேண்டாமா? இல்லை வேண்டாம்னா விட்டுருவோம், சொல்லலாம்னா சொல்லுவோம். நீங்க வேண்டாம்னாலும் அந்த படத்தில் சொல்ற மாதிரி இன்னொரு முறை டைமிங்கோடையும் ரைமிங்கோடையும் நான் சொல்லுவேன். கவிதை எழுதுறாரு இல்லையா கவிஞர் வாலி. வாலியினுடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன். அதே மாதிரி எழுத்தாளர் சுஜாதாவினுடைய இயற்பெயரும் ரங்கராஜன். ரங்கராஜன், ரங்கநாதன் இல்லை, ரங்கராஜன். நீங்க அந்த இந்த பாட்டு வரும் இல்லையா தசாவதாரத்துல, அந்த பாட்டுல கல்லை மட்டும் பண்ணல, அந்த பாட்டுல ஒரு வரி எழுதியிருப்பாரு பாருங்க, ராஜனுக்கும் ராஜன் இந்த ரங்கராஜன் தான். எந்த ரங்கராஜன்? அந்த ரங்கராஜன் இல்ல, அவன் வாலி ரங்கராஜன். அதனால நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்றது. அது வாலியோட உண்மையான பேர் ரங்கராஜன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். ஏன் ராஜனுக்கு அங்க போய் பார்த்தா சாமி பேர் கோவிந்தராஜன் தானே. ராஜனுக்கும் ராஜன் கோவிந்தராஜன் பண்ண வேண்டியதானே. சிதம்பரத்துல நடராஜர் சன்னிதி பக்கத்துல இருக்கிற பெருமாள் பேர் என்ன? கோவிந்தராஜன் பெருமாள். அப்ப ராஜனுக்கும் ராஜன் கோவிந்தராஜன் பாட வேண்டியதானே. ரங்கராஜன் ஏன் பாடுறான் அப்படின்னா, உன் பேர் ரங்கராஜன் அப்படியே உள்ள கொண்டு வந்து ராஜனுக்கும் ராஜன் இந்த ரங்கராஜன் தான் அப்படின்னு தன்னுடைய பேரை அப்படியே கொண்டு வந்து சொல்லுது. அப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கும் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில. அவர் நடந்த நிகழ்வுகள்லாம் ஒரு பாட்டு எழுத போறாருன்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அது அப்படியே ஆமா உள்ள சேர்த்து அப்படியே அது இயல்பாக வெளிப்படும். அது மாதிரி நிறைய சான்றுகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு நடந்தது
வாலியினுடைய வாழ்க்கையில அவரும் நல்ல கவிஞர். ஏன்னா சில பாடல்களை வந்து பல பேர் இது கண்ணதாசன் எழுதுனதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே தேடி பார்த்தா அது வாலி எழுதியிருப்பார். அப்படி ரெண்டு பேரும் சமகாலத்தில் ஒரு சிறந்த கவிஞர்களாக இருந்தவர். அப்படி ஒரு அந்த குறிப்பு, ராஜனுக்கும் ராஜன் இந்த ரங்கராஜன் தான் அப்படின்னு அவர் சொல்வதை போல இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குறிப்பை கொண்டு வந்து வச்சுருவாங்க. வைரம் இது அதை பற்றி பேச வேண்டியதில்லை, சொல்கிறேன். அப்படி ஒரு கவிஞரும் அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பாட்டிலே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி கதிரவன் பகலவன் மலையில் தான் என்று சொல்லக்கூடிய சேக்கிழார் கண்ணப்ப நாயனார் தின்னனார் இறைச்சி அமுது இன்னும் செய்விக்க வேண்டும் நினைத்த அந்த அன்பை வணங்கி அப்படியே மறைஞ்சிட்டான. எதனால மறைஞ்சானா, இவர் இறைவன் மேல் செலுத்துகின்ற அன்பு போல நம்மால செலுத்த முடியலையே அப்படின்னு மறைஞ்சான். சூரியன் மறைந்து விட்டான் அப்படின்னு இங்கே காட்டுறார். அடுத்த பாடல்ல அவ்வழி அந்தி மாலை அணைதலும் இரவு சேரும் வெவ்விலங்கு உல என்று அஞ்சி மெய்மையின் வேறு கொல்லா செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரை என்ன ஐயர் மருங்கு நின்று அகலா நின்றார். அப்படியே சூரியன் மறைந்த உடனே இருள் குவிகிறது. அப்படி இருள் குவிந்த உடனேயே நாங்கள் பார்க்கிறார் இரவு சேரும் வெவ்விலங்கு உலா என்று. வெவ்விலங்கு நல்ல கோபமுடைய தீமை செய்யக்கூடிய விலங்குகளாக இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இருந்த அந்த காட்சி நினைந்து ஐயோ இப்படிப்பட்ட காடாயிற்று, இப்படிப்பட்ட மலையாயிற்று என்று அஞ்சி மெய்மையின் வேறு கொள்ளா செவ்விய அன்பு தாங்கி, வேற எதுவுமே இல்லாம அன்பு மட்டுமே நிலை கொண்டு திருக்கையில் சிலையும் தாங்கி, கையில வில்லும் அம்பும் வைத்திருக்கார். ஏன், ஒருவேளை சிங்கமோ புலியோ வந்துருச்சுன்னா உடனே அம்பை விட்டு அதை வேட்டையாடி விடணும்னு சொல்லி சிலையும் தாங்கி மைவரை என்ன ஒரு கரிய மலை நின்று கொண்டிருப்பதை போல ஐயர் மருங்கு நின்று சிவபெருமான் குடுமித்தேவர் பக்கத்திலே நின்று அகலா நின்றார். அப்படியே காவல் காத்து கொண்டு நிற்கிறார். அப்படி நிற்கும்போது அடுத்த பாட்டில் பாருங்க, சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை ஆர்வமுன் பெருக ஆரா அன்பினில் கண்டு கொண்டேன் நேர்வர நோக்கி நின்றார் நீளிருள் நீங்கன்றார். சார்வரும் தவங்கள் செய்து, முனிவர்கள்லாம் முனிவரும் அமரர்தாமும், இந்த முனிவர்கள் தேவர்கள்லாம் என்ன பண்றாங்களா, சிவபெருமானை காண வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, சார்வரும் தவங்கள் செய்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக கடினமான பல தவங்களை செய்கிறார்களாம். சார்வரும் தவங்கள் செய்து இப்படி கார்வரை அடவி சேர்ந்தும், பெரிய காடுகளில் போய் தனியாக உட்காந்துட்டு பெரிய தவம் செய்கிறாங்க. கார்வரை பெரிய மலை மேலே, யாரும் ஏற முடியாத மலை மேலே ஏறி அமர்ந்து கொண்டு தவம் செய்கிறாங்க. ஏங்க அப்படியெல்லாம் போய் தனியாக உட்காந்து தவம் பண்ணணும்? நேரம் இங்கேயே உட்காந்து தவம் பண்ண முடியாதா? அப்படின்னா பண்ண முடியும். பல இடையூறுகள் வரும். இடையூறு சொல்லாலையோ செயலால மட்டுமோ வராது, எண்ணத்தால கூட வரும். தூரத்திலே உட்கார்ந்துட்டு ஏன் ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்னா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, அந்த இறைவனுடைய அருளால அடியார்களிடத்துல அந்த அவர்களுடைய எண்ண பிரதிபலிப்பு எப்படி. நம்ம இன்னைக்கு ஒரு ஃபோன் பேசணும்னு எடுத்தோம்னா நம்மளுடைய இங்க இருந்து ஃபோன் நேராக சிக்னல் சேட்டலைட்டு போய் சேட்டலைட்ல இருந்து திரும்ப எந்த ஃபோனு கூப்பிடுறோமோ அந்த ஃபோனுக்கு போய் நம்ம ரெண்டு பேரையும் பேசி வைக்குதோ, அதே போல நம்ம இடத்துல உள்ளத்தில் இருக்கக்கூடிய அலைகள் நேராக இங்கேருந்து இறைவனிடத்தில் போய் அதன் மூலமாக அடுத்து யாரை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அவர்களிடத்துல
போய் அந்த பதிவை சேர்க்கும். அதனால இந்த மாதிரி எண்ணத்தால் கூட வேறொருவரால் இடையூறு ஏற்படக்கூடாதுன்னு தான் என்ன செய்கிறாங்க, தவமெல்லாம் தனியாக போய் செய்கிறார்கள். அப்படி அவங்கெல்லாம் கார் வரை அடவி சேர்ந்தும் அப்படியெல்லாம் சேர்ந்து தன்னுடைய உடம்பு முழுக்க எந்த உணர்வும் இல்லாமல் இருந்து கரையான் புற்று கட்டி மூடும் அளவுக்கு கூட தவங்கள் செய்தும் காண முடியாத சிவபெருமானை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை ஆர்வம் முன் பெருக ஆறா அன்பினில் கண்டு கொண்டே, அந்த அன்புனால பெருமானை கண்டு கொண்டு நேர்வர நோக்கி நின்றார், நீலிருள் நீங்க நின்றார். அப்படி நேர்வர நோக்கி நின்றாராம். எப்படி திண்ணனார் இறைவனை எப்படி இவர் எப்படி இருக்கிறாரோ, ஏன்னா காட்டு விலங்குகளாம் இதுவரைக்கும் சாமி அங்கதானே இருந்தார். அறிவின் துணை கொண்டு சிந்திச்சோம்னா திண்ணனார் மலைக்கு மேல போய் குடுமித்தேவரை பார்க்கிற வரைக்கும் தனியா தான் இருந்தார். நாணன் சொன்னதை வைத்து அவங்க அப்பா வேட்டையாட வந்தப்பவும் சாமி இங்கதான் இருந்தார், இப்பவும் இங்கதான் இருக்கார். அப்போ இதுவரைக்கும் காட்டுல விலங்குகள் வந்து துன்பம் பண்ணாத விலங்குகள் இதுக்கு மேலேயே வந்து துன்பம் பண்ணிட போகுது. ஆனா அறிவு கொண்டு சிந்திச்சா அப்படி தோணும். ஆனா திண்ணனார் எப்படி இருக்கிறார், அன்பு புலம்பாய் திரிவார். அன்பா இருக்கிறவங்களுக்கு இந்த காரண காரியம் தோன்றாது. ஏன்னா நம்முடைய சங்க இலக்கிய வரலாற்றில் கடையேழு வள்ளல்களில் கேகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் மயில் அந்த குளிர்ச்சியில தோகையை விரித்து அப்படியே அது ஒரு மாதிரி சிலிர்த்து ஆடும். அதை பார்த்த உடனே இவன் குளிர்ல நடுங்கினது ஞாபகம் வரும். அதனால மயிலும் குளிர்ல நடுங்குது அப்படின்னு நினைச்சு போர்வையை கொண்டு போய் மயிலுக்கு கொடுத்துறான். இதற்கு கொடைமடம் அப்படின்னு பேர். அதே போல பாரிவேந்தன் முல்லை கொடிக்கு தேரையே நிறுத்திட்டு போறான். தேர்ல இருந்து ஒரு தூணை கழட்டி வச்சாலே அது போதும் இல்லையா? அவன்கிட்ட நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க. டேய் இதுக்கு ஒரு குச்சி நட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகலாம். ஆனால் உடனே செய்யணும். ஒரு முறை அக்பரும் பீர்பாலும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இறைவன் வந்து உங்கள் சாமி இறைவன் வந்து என்னமோ அப்படி வருகிறார் இப்படி வருகிறார்னு சொல்கிறாங்களே, நீங்கள் வேறு இப்போ நம்ம சொல்கிறோம்ல எங்களுக்கு ஒரு ஆபத்துனா சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறோம். ஐயா சிவபெருமான் தான் 33 கோடி தேவர்கள்லாம் அடிமையாக இருக்காங்க, சிவபூத கணங்கள்லாம் இருக்குது, அதில் யாரையாவது ஒருத்தர் அனுப்பிவிடலாமில்ல, ஏன் அவரே வரார் அப்படின்னு ஒருத்தர் அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்குறாரு. சரிங்க நான் அதுக்கு விடை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் அக்பர் அவரோட பேரனை கூட்டிகிட்டு படை வீரர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு படகு சவாரி போகிறாங்க. அப்போ பீர்பால் என்ன பண்ணுறான், அக்பரோட பேரனை தூக்கி டக்குன்னு தண்ணியில் போட்ட உடனே அக்பர் டுவில்ல எகிரி குதிச்சு தூக்கி பேரனை தூக்கி மேலே வச்சுட்டு உனக்கு அறிவு இருக்கா என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டார். அப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய அரசர் தானே, உங்களுக்கு கீழே நான் தானே அமைச்சராக இருக்கேன், இன்னும் தளபதிகள் மற்ற வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஏய் பேரன் தண்ணியில் விழுந்துட்டா தூக்குங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் நீங்களே குச்சிங்க அப்படின்னு கேட்ட உடனே என் பேர குழந்தைய கொண்டு உடனே நான் பதறி போய் உடனே குதிச்சிட்டேன். அப்படி தாங்க எங்களுடைய இறைவனுக்கு நாங்கள் எல்லாம் குழந்தைகள், அதனால அவனிடத்துல 1000 பூதகணங்கள் கோடி பூதகணங்கள் இருந்தாலும் 33 கோடி தேவர்கள் அவனுக்கு அடிமையாக இருந்தாலும் அவன் என்ன செய்வான், எங்களுக்கு ஒன்று என்று சொன்னால் வேகமாக ஓடி வந்துடுவான். ஒரு முறை ஒரு புலவர் எழுதுறார், இதே மாதிரி ஒரு காட்சி. ஒரு புலவரை ஒரு காவியம் எழுத சொல்றாங்க, திருமாலை பற்றி ஒரு காவியம் எழுத சொல்றாங்க. அதே போல முருகனை பற்றி ஒரு காவியத்தில் 2 புலவர்களுக்கு இயல்பாக ஒரே செய்தி புலவர்களுக்கு நிறைய இடங்கள்ல தோன்றும், ஒரே மாதிரி வரலாறு எல்லா சமயத்திலும் உண்டு, அதையும் பார்ப்போம். அப்ப என்ன செய்கிறார், அந்த திருமால் ஒரு முறை வேகமா புறப்பட்டு வரும்போது
கருடனை தூக்கி தன்னோட கையில் வச்சுக்கிட்டு வந்தாராம். அது வேகமா பறக்கும்னு தான் வாகனமா வச்சிருக்காங்க. ஒரு சீடனுக்கு ஒரு பக்தனுக்கு துன்பம்னு வந்த போது கருடன் வந்து சாமி நம்ம மேல ஏறுவாருன்னு கருடன் குறுக்க இவன் யாரும் என்ன குறுக்க வரான்னு பிடிச்சி தூக்கிட்டு சாமி வேகமா வந்துட்டார் அப்படின்னு அந்த புலவர் வந்து எழுதுறார். அப்படி எழுதின உடனே அதை பார்த்த அரசனுக்கு அந்த அரசன் அப்படிதான் கேட்குறான், என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, எப்படி போய் ஒரு பெரிய இறைவன் இப்படி இப்படி வருவார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதே மாதிரி காட்டுறார். என்னன்னா அவர் பெரிய ஜமீன்தார். அன்னைக்குன்னு பார்த்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வெறும் கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு உடம்பு முழுக்க எண்ணெயை பூசிட்டு பெரிய உடம்பு, என்னை விட பெரிய உடம்புன்னு வச்சுக்கோங்க, வந்து உடம்பு முழுக்க எண்ணெயை பூசிக்கிட்டு அவர் வந்து குளிக்க தயாராக வெந்நீர்லாம் வச்சு குளிக்க தயாராக இருக்கிறார். அப்போது அவரோட பேரனை யாரோ தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு உடனே படப்படன்னு அப்படியே எண்ணெய் பூசின உடம்போட கோவணத்தோட திரும்ப தடன்னு ஒடியாராம். வந்த உடனே பார்த்து புலவர் கூப்பிட்டு இங்கே வரும், நீ தான் பெரிய ஜமீன்தாராச்சுல்ல, எப்பவும் வெளியில் வரும்போது பட்டு ஆடையெல்லாம் உடுத்திக்கிட்டு வருவீங்களா, இன்னைக்கு எதுக்கு கோமணத்தோட அதுவும் எண்ணெய் பூசின உடம்போட வெளியில் வந்தீங்க? இல்லை என் பேரனுக்கு ஆபத்து. உங்கள் பேரனுக்கு ஆபத்துக்கும் போது உங்களுக்கு இப்படி வரும்போது ஏன் திருமால் கருடனை தூக்கிட்டு வந்துருக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்டதாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதே போல் முருகப்பெருமான் ஒரு முறை ஒரு பக்தனுக்கு உதவி செய்யறதுக்காக ஓடி வரும்போது வள்ளியம்மையினுடைய உடையை எடுத்து அணிந்து கொண்டு வந்தாராம் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் எழுதுறார். உண்மையிலே இறைவன் வந்து போக்கும் வரவும் புணர்வும் விழா புண்ணியன் இருந்தாலும் ஒரு சுவை கருதி அவர் என்ன சொல்றார், வள்ளியம்மையினுடைய ஆடை எடுத்துக்கொண்டு அவசரமாக வந்தார் அப்படின்னா முருகன் அப்படியெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்ல திரும்ப அதே மாதிரி இந்த புலவரும் ஒரு காட்சியை செய்து காட்டுறார். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இலக்கிய வரலாறுகளில் நிறைய சான்றுகளை நாம் காட்டுறோம். அப்படியெல்லாம் பெருமானை தேடி அலைவதற்காக அவரை காண்பதற்காக இத்தனை பேர் இத்தனை தவங்கள் எல்லாம் செய்தாலும் அன்பினால் இறைவனை கண்டு கொண்டு அங்கே அருகிலேயே நின்று கொண்டே இருக்கின்றார் நம்முடைய திண்ணனார் என்று சொல்லி என்று சொல்லி 128வது பாடலோடு நாம் இன்றைய இருள் நீங்க நின்றார், நேர்பெற நோக்கி நின்றார். இறைவனை நேர்ல பார்த்ததுனால இருள் ஆணவம் நீங்கி நிற்கிறார் நம்முடைய திண்ணனார் என்று சொல்லி இந்த திண்ணனாரினுடைய திரு வரலாற்றை கேட்டதனாலும் சிவபெருமானை நாம் காலையிலே பூசையிலே நேரே சந்தித்ததனாலும் நமக்கும் இந்த இருள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் நீங்க வேண்டும் என்று கண்ணப்ப நாயனாரினுடைய குருவருளையும் கைலாசநாதரனுடைய திருவருளையும் நீல நினைந்து இதுகாரும் இந்த வகுப்பிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின் பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா அவர்களினுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.